இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு நியூ சாகா. அனிலாண்ட் சாகாவில் நியூ சாகா என்கிற ஒரு அனிமே. கவிதை இல்ல. எனிவேஸ் இது ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி கேட்டகரியான ஒரு சீரிஸ். கதை என்னன்னு பார்த்தா டீமன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் மத்தியில் நடந்த அந்த ஒரு பெரிய போரில் ஹீரோ டீமன் கிங்கை போட்டு தள்ளிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மர்மமான கிறிஸ்டல் ஒன்று ஹீரோவை டைம் ட்ராவல் பண்ண வைக்குது, பாஸ்ட்டுக்கு போக வைக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போகிறான், 4 வருஷத்துக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணுறான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிச்ச நிறைய பேர் அவன் இழந்திருப்பான். அவங்க எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ஹீரோவுக்கு அமையுது. ஸோ அதை எப்படி அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதான் இந்த ஒரு சீரீஸ். கதையோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் ஒன்று போகுது. மனிதர்கள், எல்ஃபு, குள்ளர்கள் அப்படின்னு சொல்லி 3 விதமான மக்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மனிதர்கள், எல்ஃபு, குள்ளர்கள் இவங்கள மாதிரியே இன்னொரு இன மக்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அந்த இனம் தான் டீமன்ஸ். என்னதான் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலுமே இருள் சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணத்தாலேயே அந்த டீமன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த அளவுக்கு பயங்கர எதிரும் புதிருமா இருக்கிற டீமன்ஸுக்கும் மனிதர்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக போருங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா கடந்த ஒரு 300 வருஷம் மட்டும் பெருசா எந்த ஒரு சண்டையும் இல்லை. அதற்கு காரணம் அந்த டீமன்ஸுக்கு புதுசா ஒரு டீமன் கிங் ஒருத்தன் வந்திருந்தான். அவன் வந்துட்டு பெருசா எந்த ஒரு போரும் வேணாம், கொஞ்சம் அமைதியா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அதனால ஒரு 300 வருஷம் மட்டும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போக, அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்த டீமன் கிங் இந்த 300 வருஷம் அமைதியா இருந்ததுக்கும் சேர்த்து வச்சு மனிதர்களை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு மனிதர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. மனிதர்கள் வாழ்ற பகுதியில் 4 பெரிய கிங்டம் இருக்கும். அந்த 4 கிங்டம்ல 3 கிங்டம் அழிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு கிங்டம்ல இருந்து ஒரு பர்டிகுலர் மெஷினரி குரூப் அந்த டீமன்ஸை மட்ட பண்றதுக்காக அந்த டீமன்ஸ் கூட சண்டை போட்டு டீமன்ஸோட கேசலுக்குள்ள அந்த டீமன் கிங்கை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு 3 பேர் போயிருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் டீமன் ஒன்று வருமா. ஸோ அதை அட்டாக் பண்றதுக்காக கூட இருந்த ஒரு நபரை விட்டுட்டு கயல் அப்படின்னா அந்த பிளாக் கலர் ஹேர் வச்சிருந்திருக்கான்ல. ஸோ அவன் தான் நம்ம கதையோட ஹீரோவும் அவங்க கூட இருக்கிற இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு அந்த டீமன் கிங் இருக்கிற த்ரோன் ரூமுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்போது அவங்களோட முகத்துல வருத்தங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க விட்டுட்டு வந்த நண்பன் கண்டிப்பா இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டீமன் கிங்கோட த்ரோன் ரூமுக்கு வரும்போது அந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கா. சடனா மேல இருந்து 3 விதமான மேஜிக்கல் பால்ஸ் மாதிரி வந்து இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண பார்க்க அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட இருந்த அந்த ஒரு பொண்ணு அவளோட மேஜிக் எல்லாம் பயன்படுத்தி இருந்திருப்பா. ஆனா வேலைக்கு ஆகல. அவளும் காத்தோட காத்தா கரைஞ்சு போக இறுதியா ஹீரோ மட்டும்தான் அங்க தனியா இருக்க. தனியா இருக்கிற ஹீரோவை ஃபேஸ் பண்றதுக்காக டீமன் கிங்கும் வரான். ஏற்கனவே நிறைய பேரை இழந்தாச்சு, கூட இருந்த தோழர்களையும் தொடர்ந்து இழந்துகிட்டே இருக்க விரக்தியோட உச்சகட்டத்துக்கு போன ஹீரோ அங்க எதிரில் இருக்கிற அந்த டீமன் கிங்கை இன்னைக்கு விடவே கூடாதுன்னு தன்னோட உயிரையுமே பொருட்படுத்தாம எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் யூஸ் பண்ற அந்த ஒரு ஸ்வாட் வந்து அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சண்டை போடலான்னு இறுதியா அந்த ஒரு ஸ்வாடை வச்சு அந்த டீமன் கிங்கையும் அவன் காலி பண்ணும்போது அந்த ஸ்வாட்ல இருக்கிற கிறிஸ்டல்ஸும் பிரேக் ஆகுது. அந்த டீமன் கிங்கை அவன் அழிச்சிட்டான். ஆனா அந்த ஸ்வாடோட குரலுங்கிறது அவனுக்கு கேட்காம இருக்க ஹீரோவுக்கு புரியுது அந்த ஸ்வாட் அழிஞ்சு போச்சுன்னு. தன்னை சார்ந்து இருக்கிறவங்களோட நலனுக்காக தான் இந்த ஒரு டீமன் கிங்கை போட்டு தள்ளுற இந்த ஒரு பயணத்தையே ஹீரோ ஆரம்பிச்சான். அந்த ஒரு கோலியை இப்போ அவன் அச்சீவ் பண்ணிட்டான். அந்த டீமன் கிங்கையும் போட்டு தள்ளிட்டான். ஆனா யார் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இதெல்லாம் பண்ணானோ அந்த யாருமே இல்லாம போயிட்டாங்க. இப்போ இப்படி ஹீரோ வாழ்க்கை மேல இருக்கிற மொத்த பிடிப்புமே விட்டுட்டு அதே இடத்துல படுத்து கிடக்கும் போது அப்போ திடீர்னு அங்க ரூம்ல இருந்த ஒரு மேஜிக்கல் ஸ்டோன் பயங்கரமா மின்ன ஆரம்பிக்குதா. இது என்னடா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோவும் அதை கிட்ட போறான். ஸோ ஏதோ ஒரு விதமான ஒரு ஆர்டிஃபேக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில எடுக்கும்போது அப்படியே ஸ்கிரீனுங்கிறது பிளாக் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ கண் விழிக்கிறான். ஏதோ ஒரு நார்மலான ஒரு ரூம்ல உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுதா. இந்த ரூம் இது எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு ஒரு மாதிரி யோசிச்சவனும் அப்படியே எழுந்திரிச்சு வந்து சைட்ல இருக்கிற ஜன்னலோட கர்டைனை விளக்குனா வெளியில இருக்கிற தன்னோட ஊரை பார்த்துட்டு இது 4 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த மெமரிஸ்ல அவனுக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனோட சொந்த ஊருங்கிறது அழிஞ்சு போச்சு. அவன் கூட இருந்த நிறைய பேர் அதுல இறந்து போயிட்டாங்க. நான் கண்டுகிட்டு இருக்கிறது கனவா நினைவா அப்படின்னு அவன் குழம்பி போயிருந்திருக்க. அப்போ லீசா அப்படின்னு ஒரு புள்ள உள்ள வருவாளா. டெய்லி நான் தான் அவனை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக வருவேன், இன்னைக்கு என்ன நீயே அதிசயமா எந்திரிச்சு உட்காந்துருக்க அப்படின்னு. அவன் நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அவ உயிரோட இருக்கிற அப்படின்னு பார்த்தோன்னுமே ஹீரோலாம் பயங்கர எமோஷனல் ஆயிட்டு அப்படியே அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு தான் அதெல்லாம் எமோஷனல். 4 வருஷத்துக்கு முன்னாடி இவ செத்து போயிட்டா அப்படிங்கிற கதெல்லாம். ஆனா லீசாவுக்கோ நேத்து வரைக்கும் நல்லா தானடா இருந்த, திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு தளரா அப்படின்னு மண்டமலே ஒன்று போட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. ஆனா லீசா இங்க உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒருவேளை இது வந்து கனவா தான் இருக்கும், நான் என்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் ரீவிசிட் பண்றணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் தான் இருக்கும். ஆனா அப்ப அவனுக்கு வயிறு பசிக்கவும் செய்ய கனவுல பசிக்கலாம் கூட செய்யுமான்னு கீழே வந்துட்டு அந்த லீசா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருந்திருப்பா. அதையெல்லாம் ஹீரோ கொட்டிக்கிட்டு இருப்பானா.
ஆனா இப்போ தியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனும் வந்துட்டு, "என்னடா மாமி அந்த லீசா உனக்கு மட்டும் சோறெல்லாம் ஆக்கி வைக்கிறா போலயே" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி காண்டுல பேசிக்கிட்டு இருக்க. "டேய் தியோ உனக்கும் எதுவும் ஆகலையாடான்னு" சொல்லி அவன பார்த்தும் ஹீரோ பயங்கரமா ஆச்சரியப்படுறானா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கொஞ்சம் இளமையா இருக்கிற மாரி அவனுக்கே தோணுது. ஆகையால் இன்னைக்கு தேதி என்னது? இது என்ன காலகட்டம் அப்படின்னு கேட்டா, அந்த தியோவும் டேட்டு, வருஷம்லாம் சொல்லிட்டு, "சரிப்பா ராசா, நீ இன்னைக்கு உன் பொறந்த நாள் தான். அதுக்காக என்னால எதுவும் பண்ண முடியாது. லீஸ் அவனுக்கு சோறாக்கி வச்சிருந்திருக்க. அத கொட்டிக்கோ. வரட்டா, ஹாப்பி பர்த்டே மாமி" அப்படின்ட்டு அவன் போயிருவானா. ஹீரோக்கு தன்னோட பர்த்டேங்கிறத பத்திலாம் கவலை கிடையாது. இருந்தாலும் 4 வருஷம் நான் பின்னாடி டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேனா, ஆனா இதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆனா மேபி அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா, அத ஒரே ஒரு நபர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு, அவன் வீட்டு பக்கத்திலே ஒரு லைப்ரரி ஒண்ணு தனியா கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு லைப்ரரிங்கிறது நம்ம ஹீரோவோட அம்மாவோட தான் இருக்கும். ஸோ அவங்க எப்பவுமே அங்கே தான் இருப்பாங்க போல. ஹீரோ அங்கே போகும்போது அவங்க நைட்டு முழுக்கவும் அந்த லைப்ரரியில தான் கொண்டு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ஒரு பெரிய ஒரு மியூசிஷியனா இருப்பாங்களா. ஆகையால் அவங்க கிட்ட இந்த மாதிரி இப்படி காலத்தை கடக்கிற மாதிரி ஏதாவது மந்திர சக்திகள் இருக்குதான்னு கேட்டா, அந்த மாதிரியான மந்திர சக்திகள் இருக்குது தான். ஆனால் அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் காலத்தை கடக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு அதிகமான சக்திகள்ங்கிறது தேவைப்படும். சாதாரண மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால டைம் டிராவலுங்கிறது தியோரட்டிக்கலா தான் பாசிபிளே தவிர ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லைன்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும் மேபி அந்த மாதிரியான மேஜிக்கல் பவர்ஸ் அப்படிங்கறத ஏதோ ஒரு விதமான தடை செய்யப்பட்ட மந்திரங்களை பயன்படுத்துறது மூலமா கிடைக்குமான்னு கேட்டா, தடை செய்யப்பட்ட மந்திரங்களை பயன்படுத்துறது மூலமா கிடைக்கும் தான். ஆனா அதுக்கு நிறைய பலி கொடுத்தாகணும், சாக்ரிஃபைஸ் எல்லாம் கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களை அதுக்காக பலி கொடுக்கணும். அதனால கோடிக்கணக்கான மக்களை பலி கொடுத்து ஒரு விதமான ஒரு கிறிஸ்டலை உருவாக்கி அதுல இருந்து டைம் டிராவலை இனிஷியேட் பண்றதுங்கிறது நடக்காத ஒரு காரியம் தான். இருந்தாலும் எனக்கு இதை பத்தி நான் வேற எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கேன்னு அவங்க அம்மா ஒரு புக் ஒன்று எடுத்துட்டு வராங்க. அந்த ஒரு புக்ல தெய்வ சக்தி நிறைஞ்ச ஒரு டிராகனோட இதயத்தை பயன்படுத்துறது மூலமா நமக்கு தேவையான சக்திங்கிறது கிடைக்கும். அந்த ஒரு சக்தி காலத்தை கடக்கறதுக்கும் உதவி பண்ணும் அப்படின்னு அந்த புக்ல போட்டுருந்துருக்குது. ஆனா கடந்த 1000 வருஷங்களாக அந்த டிவைன் டிராகன், அந்த தெய்வ சக்தி உள்ள அந்த டிராகனை காணோமாமா. மேபி அது காணாம போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா டீமன்ஸ் அந்த டிராகனை வேட்டையாடி இருக்கலாங்கிற மாதிரி அந்த புக்ல போட்டிருந்திருக்குமா. ரைட், அப்படின்னா அந்த டிராகன் மூலமா தான் இந்த ஒரு ஸ்டோனை உருவாக்கி இருந்திருப்பாங்களான்னு பாக்கெட்ல இருக்கிற தன்னோட ஸ்டோனை ஹீரோ தொட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஹீரோ வெளியில தனியா வந்து உட்காந்துருக்கும் போது அப்போ லீசா அங்க வருவாளா. அவளை பார்த்தோன்னே நான் மன்னிச்சிடு தெய்வமேன்னு சொல்லி ஹீரோ காலையே விழுந்துகிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு ஒன்று வந்துச்சு, அதனால தான் தெரியாம கொஞ்சம் காலையில ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவானா. கனவு வந்துச்சா, ஏன் அந்த கனவுல என்ன சாகடிக்கிற மாதிரி கனவு கண்டையாடான்னு கேட்கும்போது ஹீரோ ஆமான்னு ஒத்துக்க, சரி இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அதனால போனா போதும், நீ செஞ்ச தவறுகள்லாம் நான் மன்னிச்சு விட்டுறேன், என்ன ஹாப்பியா அப்படின்னா அவ கூட உட்காந்துருக்கும் போது அதுவே ஹீரோவுக்கு ஹாப்பி கிடையாது. ஏன்னா இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும். தன்னோட அம்மால இருந்து லீசால இருந்து இந்த டவுனையே மொத்தமா அவன் இழந்திருக்கான் ஒரே சிங்கிள் நைட்ல. அது கண்டிப்பா திருப்பி நடக்க தான் போகுது. ஆகையால் எனக்கு இப்போ திருப்பி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நான் மாத்தி அமைக்க போறேன்ட்டு தனக்கு தானே அவன் ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவன் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரு நோட் புக்ல இது வரைக்கும் அவன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து தானே வந்திருக்கான், ஃபியூச்சர்ல இருந்து தானே வந்திருக்கான். அப்படின்னா இன்னும் அடுத்த 4 வருஷத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அதோட முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ ஆர்டரா எழுதி வச்சுக்கிறான். இது எல்லாமே தொடர்ந்து நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே நான் நிறுத்தணும், எதிர்காலத்துல நான் என்ன சார்ந்த எல்லாரையும் இழக்க கூடாதுன்னா அதுக்கு நான் அந்த டீமன் கிங்கை கடைசியா போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நானே போய் அவனை பர்சனலா முதல்ல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோட காலங்காத்தால ஹீரோ ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா எண்ணி ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த டீமன்ஸ் மனிதர்கள் இருக்கிற இடத்த இன்வைட் பண்ண போறாங்க. அந்த இன்வேஷன் 3 வருஷம் கழிச்சு நடக்க போகுதுன்னு இதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு தெரியாது. அதனால அவன் சும்மா தான் இருந்திருப்பான். பட் இப்ப தெரியும்ல, அதனால எப்படியாவது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் இந்த ஸ்வாட் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த டீமன் கிங் தனக்கு முன்னாடியில் இருக்கிற மாதிரியும் அதோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவன் அட்டாக் பண்ற மாதிரியும் அந்த அட்டாக்லாம் எப்படி இவன் மேல எஃபெக்டிவா இருக்கும், அதுல இருந்து நாம எப்படி எஸ்கேப் ஆகுறது, நம்ம மேல விழுந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி சும்மா கீழே உருண்டு பிறண்டுகிட்டு இருப்பானா. இந்த மேட்டரை ஓரமா இருந்து நம்ம லீசாவும் தியாவும் கவனிக்க செய்யறாங்களா. இவங்களுக்குலாம் ஒரே டவுட், நேத்துல இருந்து ஏன் ஹீரோ இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான்னு. ஏன்னா முந்தா நேத்து சாயந்தரம் தூங்க போற வரைக்குமே ஹீரோ ஒரு சோம்பேறி நாயே, பெருசா எந்த ஒரு வேலையும் செய்யாத ஒருத்தன், அவனா இப்படி ட்ரைனிங்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு
ஒரு ரெட் கலர் ஹேர் வச்ச லேடி ஒருத்தங்க வருவாங்க. இவங்க ஆக்சுவலி நம்ம தியோவோட அம்மாவா இருக்கும், கூடவே நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் இவங்க தான். ஹீரோக்கு ஸ்வாட் ட்ரைனிங் அது எல்லாத்தையுமே இந்த தியோவோட அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க போல. அவங்களுமே ஹீரோ அங்க ட்ரைனிங்ல எடுக்கிறத பார்த்துட்டு, என்னது இந்த நாய் வாலண்டியரா இப்படி தனியா வந்து ட்ரைனிங் எடுக்கிறானா, ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லி அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. இருந்தாலும் ஒரு வயசு பையன் இப்படி இவ்வளவு நாளா சோம்பேறியா இருந்துட்டு சடனா ஒரு நாள் ஓவர் நைட்ல மாற்றங்கள் ஏற்படுதுன்னா கண்டிப்பா அவனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பெண்மணி வந்திருக்கணும்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னே லீசாவுக்கு காண்டாயிரும். வேகமா எந்திரிச்சு வந்து அங்க இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிச்சு, மகனே உண்மையெல்லாம் கக்குட, கமான் சொல்றா, என்ன யாரடா வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டைக்கு வருவாளா. இவ என்ன பேசுறா ஏதுன்னே ஹீரோக்கு புரியல. ஆனா அவ போட்டு குலுக்குல வாமிட் மட்டும் தான் எடுக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசக்குள்ள அவனோட பேச்சு வழக்கு இருக்குதுல்ல, அதுல ஒரு விதமான ஒரு தன்மை இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது அந்த மாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அப்படியே கைத கஸ்மாலோன்னு பேசிக்கிட்டு தெரியவே, இப்ப என்னடா ஒரு மாதிரி அடக்கம் ஒடுக்கமா இருக்கிறே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்களா. ஆனா ஹீரோ பெருசா அதை பத்தி எல்லாம் கவனிக்கல. ராதர் அவன் ஒரு கேள்வி கேட்பான். இந்த மாதிரி இந்த நாடு இருக்குதுல்ல, இந்த ஹியூமன்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, இதுல வந்து 4 விதமான நேஷன்ஸ் இருக்குது. அந்த 4 நேஷன்ஸுமே யாரோட பேச்சை வந்து கேட்கும், யாராவது ஒருத்தர் இந்த 4 நேஷன்ஸையுமே வந்து ஒன்னு சேர்க்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டா, அந்த அளவுக்கான பவர்ஸ்ங்கிறது அரசியல்வாதிகளுக்கு இருக்கலாம், இல்லைன்னா இந்த மத குருமார்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு இருக்கலாம். அதுவும் மீறிச்சுன்னா இதுக்கு முன்னாடி டீமன்ஸுக்கு எதிராக போர் புரிஞ்ச சில வாரியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி பெரிய பெரிய வாரியர்ஸோட பேச்சுகளுக்கு நாடுகள் வந்து செவிசாய்க்கலாம்ங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட ஹீரோவும் ஓகே அரசன் ஆகணும், மத குருமார் ஆகணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வாரியர் ஆகணுமா, வாரியர் ஆகணும், அதை ஒண்ணு மட்டும்தான் என்னால பண்ண முடியும், அரசர் ஆகிறது இல்ல மத குருமார்கள் அது வேலைக்காகாது, ஆகையால் அதுக்கு என்ன வழின்னு நம்ம யோசிக்கணும்னா அவன் எந்திரிச்சு அடுப்பு கிட்ட போகும்போது டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்க இவங்க யாருக்கும் புரியல அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவன் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ எப்படியும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஹீரோக்கு தெரியும். ஆகையால் அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச காரணத்தால அதை தடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆனா அதுக்கு என்ன தயார்படுத்திட்டு ஆகணும்னு அவன் நினைக்கிறான். அப்போ தியோ ஒரு ரூம்குள்ள வந்துட்டு, என்ன மாமே இவ்வளவு புக்லாம் படிச்சுட்டு இருக்கிற, சீரியஸாவே நீ ஒரு வாரியர் ஆக போறியான்னு கேட்டா, டெஃபினட்டா நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னாலுமே அந்த தியோவால நம்ப முடியல. இல்ல மாமே இந்த மாதிரி வாரியர் ஆகணும் அப்படின்னா உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டதுக்கு, ஸ்ட்ரென்த் தேவைப்படுங்கிறது உண்மைதான், ஆனா அது ப்ரியாரிட்டி கிடையாது. முதல்ல நமக்கு தேவையானதுங்கிறது காசு தான். ஏன்னா ஒரு வாரியரா இருக்கிறவன், ஒரு அட்வென்ச்சரரா இருக்கிறவன் மக்களுக்கு உதவி பண்றதுக்காக தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருப்பான். டிராவல் பண்ணணும்னா நமக்கு துட்டு தேவைப்படுது. ரெண்டாவது ஒரு வாரியருக்கு முக்கியமான விஷயம் வந்து அரசியல்ல இருக்கிற ஆளுங்க கூட தொடர்புங்கிறது இருக்கணும். பெரிய பெரிய ஆளுங்க கூட தொடர்புல இருந்தா மட்டும்தான் புதிய புதிய டெக்னாலஜிஸ் இல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மூணாவது கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னன்னா லக்குங்கிறது தேவைப்படும். ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதுன்னா அந்த ப்ராப்ளம் நடக்கிற இடத்துலயோ இல்ல அங்க சுத்தி இருக்கிற பகுதியிலயோ நம்ம இருந்தாகணும். அப்பதான் நம்ம யாரு என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளால நம்மளோட இருப்பை வந்து நிரூபிக்க முடியும். பேருக்கு ஒரு வாரியரா இருக்கிற காரணத்தால சும்மா போயிட்டு நம்மளே ஒரு ஊர்ல பிரச்சனை பண்ணிட்டு அந்த பிரச்சனையை நாமளே சால்வ் பண்ணி பேர் சம்பாதிக்க முடியாது இல்ல. அதனால பிரச்சனை இருக்கிற பகுதியில நம்ம சரியான ஒரு நேரத்துக்கு போனா தான் அதை சால்வ் பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவானா. ஆனா என்னதான் ஹீரோ இந்த விளக்குறையெல்லாம் கொடுத்தாலுமே தியோவால அதை பெருசா ஏத்துக்க முடியல. உண்மையாலே மாமி உனக்கு ஒரு வாரியர் ஆகணும் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கனவா என்ன, அதை அச்சீவ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றியா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கான்னு கேட்டா, பையன் பிடிச்சிட்டாண்டா அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியுது. இருந்தாலும் அவன் இந்த மேட்டரை சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படல. நீ யோசிச்ச மாதிரியே தான் சில காரணங்கள் இருக்கு, இருந்தாலும் அதை என்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்லலின்னா நீ நம்ப மாட்டியான்னு கேட்டா, நான் உன்னை நம்பாம வேற எங்க போக போறேன், சின்ன வயசுல இருந்து எனக்கு உன்னை தெரியும், நீ வாரியராக போறேன்னு சொல்ற, சரி சின்ன வயசுல இருந்து உன் கூட இருந்த பாவத்துக்காக உனக்கு நான் சப்போர்ட் பண்றேங்கிற மாதிரி தியோ சொல்லிட்டு போயிடுவான். அடுத்த நாள் ஹீரோ தன்னோட மாஸ்டர் இருக்கிறாங்கல்ல தியோட அம்மா, அவங்கள மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் அட்வென்ச்சருக்கு போக போறேன், வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்லியிருப்பானா. கண்டிப்பா நீ போறது நல்லதுதான், ஆனா அவங்க அம்மா அழுன்னு அழுதுருப்பாளேன்னு கேட்கும்போது அவங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணியிருப்பாங்களாமா. ஸோ இருந்தாலும் நீ தனியாக போகிறது சரிப்பட்டு வராது, இதோ இவன் சும்மா தான் வீட்டில் இருக்கிறான், இவனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. தியோவை கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மேட்ரை போய் நான் லீசாக்கிட்டே சொன்னால் லீசா ரொம்ப வருத்தப்படுறா. ஏன் இங்கே இருக்க வேண்டியதானு, இங்கே இருந்தால் இருக்கிறதும் போயிடும்னு ஹீரோக்கு தெரியும். இருந்தாலும் லீசா கிட்ட இல்லம்மா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, கவலைப்படாத, என்னைக்கும் நீ தான் எனக்கானவளுங்கிற மாதிரி அவகிட்ட ஒரு லவ் கன்ஃபஷனையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சும்மா ஏதாவது பொருட்கள் தேருமா அப்படின்னு வாங்குறதுக்காக வந்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு எல்ஃபோ ஒன்று
பார்க்க ஹீரோக்கு அந்த எல்ஃபை தெரிஞ்சிருந்திருக்கும். தன்னோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த டீமன்ஸ் அழிக்கணும் அப்படின்னு போயிருந்திருப்பான்ல. அந்த ஜேர்னியில இந்த எல்ஃப் வந்து ஹீரோவோட டோலியா இருந்திருப்பா. ஸோ ஆகையால் அந்த டைம்ல அந்த எல்ஃப் வந்து அவளோட உண்மையான நேம் என்ன அப்படிங்கிறதையுமே ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பா. யூஸ்வலி இந்த எல்ஃபா இருக்கிறவங்க வந்து அவங்களோட உண்மையான நேம் என்னங்கிறத யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஹீரோக்கு தான் அந்த உண்மையான நேம் என்னங்கிறது தெரியுமே. டைரக்டா அவகிட்ட போயிட்டு அவளோட ஆக்சுவல் பேரை சொல்லி கூப்பிட்டா, ஏய் எங்க ஆயா அப்பனை தவிர யாருக்கும் என் உண்மையான நேமே தெரியாது, உனக்கு அப்புறம் தெரியும்னு சொல்லி ஹீரோவை அடிக்கிறதுக்காக வந்துடுறா. மார்க்கெட் என்று பாராமல் விட்டா நம்மளை அடிச்சிருவா போல. என்ன ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த புள்ளைய வந்து மயக்கமடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அவ மறுபடியுமே இந்த மாதிரி ஏன் உண்மையான நேம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். நான் பதில் சொல்லுவேன், ஆனா இப்ப சொல்ல முடியாது, நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா ஏன் இந்த எல்ஃபுங்க இந்த நேமை வந்து மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தா, யூஸ்வலி எல்ஃபுங்களோட நேமை வச்சு நிறைய கெட்ட காரியங்கள்லாம் கூட பண்ண முடியுமாமா. அந்த நேமுக்குன்னு ஏதோ ஒரு பவர் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் அந்த புள்ள வந்து நம்ம ஹீரோக்கு தன்னோட பேர் தெரிஞ்சுக்குங்காட்டி செம்மையா காண்டாகிறாளா. ஆகையால் ஹீரோ என்ன பண்றான்னா, உன்னோட நேம் என்கிட்ட இருக்குதுல்ல, ஆகையால் நம்ம இந்த நேமை வச்சு ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணுவோம். உன்னோட நேமை வச்சு உனக்கோ இல்ல வேற யாருக்கோ எந்த விதமான பாதிப்பும் நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணிக்கலாமான்னு கேட்பானா. சீரியஸ்லி நீ அதுக்கு ஓகே சொல்றியா? கான்ட்ராக்டை மீறினா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும் இல்லன்னு கேட்டதுக்கு, ஆமா கான்ட்ராக்டை மீறினா நான் இறந்து போயிடுவேன், அது எனக்கு தெரியும், இருந்தாலும் உன் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக இந்த கான்ட்ராக்டை மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். ஆனா யூஸ்வலி இந்த மாதிரியான கான்ட்ராக்டை ஒரு முழு நிலவு அன்னைக்கு தான் மேக் பண்ண முடியும். ஆனா இந்த முழு நிலவு வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 வாரம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஹீரோ இந்த ஊரை விட்டும் கிளம்புறாங்கிற காரணத்தால அந்த புள்ளையுமே அதுக்கப்புறம் ஹீரோவோட ஜேர்னில பங்கேற்கிறா. கூடவே நம்ம லீசாவும் வந்துருப்பா, தனியாலாம் விட முடியாது நானும் வரேன்னு. ஸோ இப்போ 4 பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஆல்ரெடி முதல்ல என்ன பண்ணணும்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டான். அவன் ஏற்கனவே ஒரு மேப் ஒன்று கண்டுபிடிச்சிருந்திருப்பான். சம்திங் ஏதோ ஒரு விதமான ட்ரெஷர் மேப், ஆமா புதையல் ஒன்று இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும், அந்த காசு நமக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா முதல்ல புதையல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. தங்கத்தை தேடி போனவன் எல்லாம் அழிஞ்சு போனதுதான்ப்பா வரலாறு அப்படின்னு தியோ என்னதான் சொன்னாலும் ஹீரோ கேட்கல. ரேதர் அவங்க எல்லாரையுமே தோண்ட சொல்லியிருந்திருப்பான். ஸோ வேற வழி இல்லாம அவங்களும் தொடர்ந்து தோண்டி இருந்திருப்பாங்க. ஒரு 2-3 நாள் தோண்டி இறுதி அந்த ஒரு புதையல் இருக்கிற ரூமுக்கும் போயிருந்திருப்பாங்க. தங்கம், வைரம், வைதூரியம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஆஹா என்ன இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு ஜாலியா தியோ அதுக்குள்ள எகிரி குச்சி ஒரு நீச்சலை போட்டுக்கிட்டு இருப்பானா. ஆனா ஹீரோவுக்கு இந்த காசெல்லாம் வேணும் தான், இதை யூஸ் பண்ணணும் தான். ஆனா இதை தாண்டியும் வேற ஒரு காரணத்துக்காக வந்திருக்கான். அதுதான் ஒரு ஸ்வாடா இருக்கும். அந்த ஸ்வாடா எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். ஆனா அந்த ஸ்வாட்ல ஒரு ஸ்பிரிட்டுமே இருக்கும். அதுவும் வெளியே வந்துட்டு ஒரு ஹியூமனா இருக்கிற ஹீரோவை பார்த்து, பரவாயில்லையே என்ன தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு மனிதன் வந்திருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்பட, அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட்டுங்கிறது வெளியில வந்துட்டு, ஓ ஒரு மனிதனான நீ என்ன தேர்ந்தெடுத்திருக்க, சரி உனக்கு எந்த மாதிரியான வேலையா இருந்தாலும் சொல்லு, அதை எல்லாத்தையும் என்னால கண்டிப்பா முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு தன்னோட பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் வாயை மூடு, மற்றவங்களுக்குலாம் கேட்டுற போதுன்னு சொல்லி ஹீரோ வாயை பொத்துறான். கூடவே உன்னால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். பிளஸ் இந்த மாதிரி மாயாஜாலத்துக்கெல்லாம் ராணி என்று அழைக்கப்படுற ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு லேடியோட கிரியேஷன் தான் நீ. அவங்க தான் உன்னை உருவாக்குனாங்க. அவங்க கிட்ட என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குதோ அதை எக்ஸாக்டா உனக்கும் காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அதனால நீ கத்தி இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொன்னா அவளுக்கு ஒரே ஷாக்கு. சீரியஸ்லி உனக்கு அப்புறம் இதெல்லாம் தெரியும்னு கேட்டா, அது எனக்கு தெரியும், அது ஏன் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த இடத்துல இருக்கிறவங்க இந்த ஸ்வாடை உருவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாடை எடுக்கிறான். ஸ்வாடை எடுத்தோன்னே அந்த ஸ்பிரிட் திருப்பி அந்த ஸ்வாடுக்குள்ள போகுது. கூடவே அந்த ஸ்வாடை கையில எடுத்த காரணத்தால ஹீரோ அதோட ஓனராகவும் மாறிடுறான். அந்த ஸ்வாட்ல இருக்கிற ஸ்பிரிட் நம்ம ஹீரோவோட மெமரியை கம்ப்ளீட்டாவே ரீட் பண்ணிடுது. அப்படின்னா ஹீரோ இப்போ டைம் டிராவல் ஆகி வந்திருக்கான், இப்போ எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே அவள் ஒரே நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிறான். அப்படியே அந்த ஸ்வாடை விட்டு வெளியில வந்துட்டு, ஹே டைம் டிராவல் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அதை ஒருத்தனை நான் பார்ப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள்கிட்ட டிராகனோட இதயம் வேற இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மற்றவங்களாம் வந்துருவாங்க. ஆனால் அவங்க வரும்போது நம்ம ஹீரோ ஒரு ஆக்டிங்கை போடுவான். இங்கே பாருங்க ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் வந்து என் கையில் கிடைச்சிருக்கு, இங்கே பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா நடிப்பு போட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட்டு கிட்ட இருக்கிற மற்றவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ராணி ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு மந்திரவாதி ராணி ஒருத்தங்க இருந்தாங்க, ஸோ அவங்களோட கிரியேஷன் தான் அப்படிங்கிற தன்னை பற்றின டீட்டெயில்ஸை ஹீரோ கூட வந்து மற்றவங்க கிட்ட அந்த 3 பேருக்கிட்டையும் அவள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேராக ஊருக்குள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. அதான் ஏகப்பட்ட காசுங்கிறது கிடைச்சிருச்சுல, காசை செலவு பண்ணியாகணும். தண்ட செலவு இல்லை, ஒரு அட்வென்ச்சரர் ஆக போறாங்க, ஒரு வாரியர் ஆக போறாங்கன்னா அப்போ அதுக்கு தேவையான கியர்ஸ் எல்லாம் தேவைப்படுது இல்லை, தேவையான ஆர்மர், கத்தி, ஸ்வாடு இதெல்லாம் வாங்கலாம் தான் போயிருப்பாங்களா. உள்ள போனோன்னே அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் ஏதோ பொடி பசங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குரல ஒரு மாதிரி காரகாரன்லாம் வச்சுக்கிட்டு, என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா, இந்தாங்க முதல்ல இந்த ஒரு 5 கோல்டு காயினை இனிஷியல் டெபாசிட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே பணிவா, என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் வணக்கம் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு விதமான
ஸ்பெஷாலிட்டிங்கிறது இருக்கும். அதை பொறுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ஹீரோ எஸ்பெஷலி நிறைய இந்த ஹீலிங் மேஜிக் இருக்கிற மாதிரியான ஸ்பெல்ஸ், போஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருப்பான். இவ்வளோ வாங்குறீங்களே, இதுக்கெல்லாம் துட்டு இருக்கா சார், எங்கேயாவது இஎம்ஐல இது போட்டுற போறீங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆள் ஜர்க் ஆகும்போது, இந்தாங்க ரெடி காசா செட்டில் பண்றேன்னு பையோட காசு எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் எல்லா செலவும் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியில வரும்போது, ஏன்டா இவ்வளவு செலவு பண்ற, எங்கேயாவது நம்மளை பத்தின ரூமர்ஸ் வெளியில தெரிய வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிர போதேன்னு தியோ கேட்டதுக்கு, நல்ல சிந்தனை தான், ஆனா பிரச்சனை எல்லாம் வராது, நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லும்போது தியோ என்னது நாளைக்கே போறோமா அப்படின்னா இரு ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு தியோ அங்க இருந்து கிளம்பிடுவான். லீசாவுக்கும் அந்த எல்ஃபுக்கும் இந்த டிராவல் பீரியட்ல கொஞ்சம் நல்ல நட்புங்கிறது உருவாயிருச்சு போல. அவங்க ரெண்டு பேரும் சரி சரி நாங்களும் போய் அப்படியே ஊர் சுத்திட்டு வந்துடுறோம் என்ன சரியா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மத்தவங்களா போறாங்க, அப்ப நான் மட்டும் என்ன தக்காளி தொக்க அப்படின்னு அந்த ஸ்பிரிட் அங்க இருந்து எஸ்ஸாக பார்த்தா ஹீரோ பிடிச்சிட்டு, நீ எங்க புள்ள போற, உங்ககிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்களை நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், அதனால வான்னு அவங்க ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் போயிட்டு ஹீரோ கேட்கிற முதல் வேலைங்கிறதே முதல்ல எதிர்காலத்தை நம்மளால மாத்த முடியுமா அப்படின்னு கேட்பான். ஏன்னா எதிர்காலங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து ஒரு விதி அப்படின்னா விதியை மாத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, இல்லைன்னா நான் பாஸ்ட்ல என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் எதிர்காலங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கும். அதை கேட்டா அந்த ஸ்பிரிட் சொல்ற பதிலுங்கிறது ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் மாதிரி சொல்லுவா. இன்கேஸ் நம்ம பிரசன்ட்ல என்னென்ன செயல்கள் பண்றோமோ அந்த செயல்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் எதிர்காலமா மாறும். அப்படி பார்த்தா நீ ஆல்ரெடி ஒரு எதிர்காலத்திலிருந்து வந்திருக்கீல, அந்த எதிர்காலங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த இடத்துல நீ கடந்த காலத்தை மாத்துறது மூலமா புதுசா வேணா இன்னொரு ஒரு எதிர்காலம் உருவாகலாம்னு சொல்லுவா. ஒரு மரக்கிளை போல் டைம் லைன் அப்படிங்கிறது பிரான்ச் அவுட் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது எதிர்காலத்திலிருந்து நம்ம ஹீரோ இப்போ ஒரு அந்த ஸ்டோன் ஒன்று எட்டு வந்திருக்கான்ல, அந்த ரெட் கலர் ஸ்டோன், அதே மாதிரி இந்த காலகட்டத்திலுமே இன்னொன்னுங்கிறது இருக்கும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு டைம் லைன்ல இருந்து இந்த டைம் லைனுக்கு ஜம்ப் ஆயிருக்கான். டைம்ங்கிறது லீனியர் இல்ல, இந்த மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால இது ஒரு பிரான்ச்சா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோவுக்கு தெளிவா புரிஞ்ச விஷயம், அப்படின்னா என் உலகத்துல எதிர்காலம் நாசமா போயிருச்சு, நான் டைம் டிராவல் பண்ணி வந்த காரணத்தால இந்த உலகத்துல நான் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துறனோ அந்த மாற்றங்கள் கண்டிப்பா எதிர்காலங்கிறது மாறும் அப்படின்னு சொல்ல வரையாங்கிற மாதிரி தான் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதை இருந்தாலும் அந்த புள்ள தெளிவா சொல்லிடுறான், இங்க பாரு நம்ம பிரசன்ட்ல என்னென்ன பண்றோமோ அதுதான் நம்மளோட எதிர்காலத்தை மாத்த போகுது, அதனால எதிர்காலம் மாறுமா மாறாதா அப்படிங்கறத பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாம நீ இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும் ப்ராப்பரா பண்ணு. இருந்தாலுமே ஹீரோக்கு இன்னொரு ஒரு கேள்விங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ஹீரோ ஓகே ஃபைன் வேற ஒரு உலகத்திலிருந்து தான் இந்த உலகத்துக்கு இந்த ஒரு டைம் லைனுக்கு வந்திருக்குங்கிற பட்சத்தில் அந்த மேஜிக் ஸ்டோன் அப்படிங்கிறது ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ஆனா இதே டைம் லைன்ல இன்னொரு ஒரு மேஜிக் ஸ்டோன் இருக்கும்ல, ரெண்டும் தனித்தனியா இருக்குமா இல்ல எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த ஸ்பிரிட் இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷனை சொல்லும். என்னன்னா இந்த ஒரு ஸ்பிரிட்டை ஒரு மந்திரவாதியோட ராணி அப்படிங்கிற ஒருத்தங்க தானே கிரியேட் பண்ணாங்க. அவங்க இந்த ஸ்பிரிட்டை கிரியேட் பண்ண டைம்ல வேற ஒரு விதமான ப்ராஜெக்ட்லயுமே இன்வால்வ் ஆயிருந்தாங்களாமா. அந்த ஒரு ப்ராஜெக்ட்ங்கிறது ரெண்டு வெவ்வேறு பவர் இருக்கிற சோல்ஸை ஒன்னா மர்ஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். யூஸ்வலி மனிதர்களுக்கு இந்த மேஜிக்கல் பவர்ஸ்ங்கிறது அவங்களோட சோல் மூலமா தான் கிடைக்கும். ஸோ அப்படி ரெண்டு சோல்ஸை ஒன்னா ஃபியூஸ் பண்ணா, ரெண்டுன்னு இல்லை நிறைய சோல்ஸை ஒன்னா ஃபியூஸ் பண்றது மூலமா நிறைய பவர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது பயங்கர ஒரு ஈவலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதுல நாங்க நிறைய குழந்தைகளை கொண்டு இருந்திருக்கோம் அப்படின்னு அதை நினைச்சு இவ ஸ்டில் கொஞ்சம் வருத்தப்படதா செய்யறா. இருந்தாலும் இந்த ஒரு மேட்டரை இவ சொன்னதுக்கான காரணங்கிறது நம்ம ஹீரோ வேற ஒரு டைம் லைன்ல இருந்து இந்த டைம் லைன் வந்திருக்கான்ல, அப்படின்னா இந்த டைம் லைன்ல இருந்த நம்ம ஹீரோவோட சோலும் வேற டைம் லைன்ல இருந்து வந்த ஹீரோவோட சோலும் ஒன்னா மர்ஜ் ஆயிருக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா உன்னோட பவர்ங்கிறது டபுள் மடங்கு ஆயிருக்கணுமே அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ஆச்சு அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட்டு அந்த லீசாவும் இந்த எல்ஃப் பிள்ளையும் அவங்களோட ரூம்ல வந்து சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த லீசா சும்மா வெளியில தெரியுற அந்த ஒரு முழு நிலவை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஐயோ ஹீரோ கூட போட வேண்டிய அந்த ஒரு கான்ட்ராக்டை மறந்தே போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. இதே நேரத்துல ஹீரோ நைட் டைம்ல இன்னுமே தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஆகணும், அந்த ஒரு ஸ்வாட் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்குல்ல, சோ அவனோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு அதே இடத்துல பேனு படுத்து கிடப்பானா. ஆனா அப்போ அந்த எல்ஃபுமே அங்க வருவா. வந்துட்டு இந்த மாதிரி அந்த கான்ட்ராக்ட் வந்து மேக் பண்ணணும்டா, என்ன மறந்துட்டியான்னு கேட்கும்போது ஓ ஆமா இல்ல முழு நிலவு வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு பேட்டர்ன்லாம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் நின்று ரெண்டு பேரும் அந்த ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்றாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டை இதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த எல்ஃபு கூட
கூட மேக் பண்ணியிருந்திருப்பான், எதிர்காலத்தில் மேக் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நேராக அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்க. நேராக ராயல் கேபிட்டல் தான் வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி வர வழியில ஊருக்குள்ள இந்த இளவரசி இருப்பாங்கல்ல, நாட்டோட இளவரசி, அவங்களோட சேரியட்டுங்கிறது வந்திருக்கும். மக்கள் எல்லாரும் இளவரசியை பார்க்கறதுக்காக கூடி நிற்பாங்க. நம்ம பசங்களும் நிற்க வண்டியில இருந்து இறங்கின இளவரசியுமே அங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்டலாம் ரொம்ப பாசம் நேசமாக நடந்து கொண்டுகிட்டு இருக்க. அப்போ ஹீரோ அந்த இளவரசியோட சேரியட் பக்கத்துல ஜென்டாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடி கார்டு மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவனை பாக்குறான். ஏற்கனவே ஹீரோக்கு அவனை தெரியும் போல. சரி, இப்போ எதுக்கு இளவரசி வரதவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இளவரசி இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு சாக போறான். அதை தடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு ஹீரோவும் அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இளவரசி காட்டு வழியா டிராவல் பண்ணி வரும்போது தான் ஏதோ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிருச்சாமா. இனிஷியலா இதை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும்பி இருந்தாலும் மேபி இது வந்து ஒரு பேட் லக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் இதை பெருசா சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டாங்க. இளவரசி இறந்து போனது பெரிய விஷயம் தான், ஆனா அதுக்கு பின்னாடி மர்மமா ஏதாவது இருக்கும் அப்படின்னு மக்கள் பெருசா யோசிக்கல. ஆனா ஹீரோவுக்கு இளவரசியும் காப்பாத்தி ஆகணும், இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த இளவரசியோட தம்பி ஒருத்தன் இருப்பான். அந்த தம்பி ஆக்சுவலி வேற ஒரு மனைவிக்கு பிறந்தது. என்னோட அக்கா இருக்கிற வரைக்கும் என்னால ஆட்சியை கைப்பற்ற முடியாதுன்னு சொல்லி தம்பியா இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட வாய்ப்பு உள்ளது. மேபி அந்த இளவரசன் தான் தன்னோட அக்காவையே போட்டு தள்ளுறதுக்காக மான்ஸ்டர்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கான. அந்த ஆக்சிடென்ட்டை நாம ஆக்சிடென்டலா போய் தடுக்கிற மாதிரி தடுத்து இளவரசியும் காப்பாத்தி ஒரு வாரியர் ஆகணும் அப்படிங்கிற என்னோட பாதையோட முதல் அடித்தளத்தை போட போறேன் அப்படின்னு நினைக்கிறதோட ஹீரோ இளவரசி சாகிறதுல இருந்து தடுக்கணும் அப்படின்னு என்ன பிளான் போடலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா தியோ உள்ள வருவானா. உள்ள வந்தோடனே இளவரசி அடுத்த ஒரு 2-3 நாளுக்கு எங்கெங்கெல்லாம் போக போறாங்க அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருந்திருக்காங்களே, அது எல்லாத்தையும் ஐயா கேட்டுட்டு வந்துட்டேன். இப்போ எதுக்குடா சம்மந்தமே இல்லாம இதை என்கிட்ட சொல்ற, அப்புறம் எதுக்கு நீ போய் அதெல்லாம் கேட்டுட்டு வந்த அப்படின்னு ஹீரோக்கு ஒரு கேள்வி இருந்தா, இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, இளவரசி எங்கெங்க போறாங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் விதியால இளவரசியை சந்திச்ச மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டா அவங்களோட மனசுல இடம் பெறலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா ஹீரோவும் இதே பிளான் தான் போட்டிருந்திருப்பான். ஆனா ஹீரோ இளவரசியை காப்பாத்துறதுக்காக பிளான் போட்டிருந்திருப்பான், தியோ கரெக்ட் பண்றதுக்காக பிளான் போடுறான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இளவரசி கேபிட்டல் விட்டு வெளியில போறாங்களா. சோ இப்போ இவங்களுமே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறாங்க. இளவரசியோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற மேட்டர் ஹீரோ மத்தவங்க கிட்டயுமே சொல்லியிருந்திருப்பான். ஆனா அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட் இருக்குதுல்ல, சோ அதுதான் வந்து இந்த மாதிரி எதிர்காலத்தை அதால பார்க்க முடியும். அப்படி எதிர்காலத்தை பார்த்து கணிச்ச நேரத்துல தான் இந்த மாதிரி இளவரசிக்கு ஆபத்து இருக்குதுன்னு இந்த ஸ்பிரிட் சொன்னுச்சு. அதனால தான் நம்ம போய் காப்பாற்ற போறோங்கிற மாதிரி மழுப்பிந்திருப்பான். இருந்தாலும் ஓப்பனா போய் இளவரசியை ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்குமே ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஸ்வாரோட ஸ்பிரிட் ஒரு பொண்ணோட உருவத்துல இருந்து சடனா ஒரு பருந்தோட உருவத்துக்கு மாறிடுது. அந்த ஸ்பிரிட்டோட ஆக்சுவல் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த ஸ்வாட்ல இருக்கிற ஸ்டோன் இருக்குதுல்ல, அதுதான் அதோட ஆக்சுவல் ஃபார்ம். இந்த ஹியூமன் மாதிரியான ஃபார்ம் எடுக்கிறது இல்ல இந்த பறவை மாதிரி ஃபார்ம் எடுக்கிறது இது எல்லாமே சும்மா மேஜிக் மட்டும்தான். அந்த வகையில பருந்தா மாறின அந்த ஸ்பிரிட்டுமே இளவரசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க அந்த பருந்து எதையெல்லாம் பார்க்குதோ அதை இவங்களால ஹீரோவோட அந்த மாயாஜால ஸ்வாட்ல இருக்கிற அந்த கிறிஸ்டல் மூலமா இவங்களாலேயே பார்த்துக்க முடியும். ஓகே, அவங்க எங்கெங்க போறாங்கிற மேட்டர்லாம் பரவாயில்லையே, இந்த ஸ்வாட் என்ன இவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்குது, சண்டை போடுறதுக்கு மட்டும் இல்ல ஃபாலோ பண்றதுக்கு கூட பயன்படுதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஸ்பிரிட் ஹே சீக்கிரம் எல்லாரும் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னன்னு பார்த்தா இளவரசியை அந்த மிருகங்கள் அட்டாக் பண்ணுதானா, மிருகங்கள் அட்டாக் பண்ணல, ராதர் அந்த சேரியட்டை ஓட்டிட்டு வந்த ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க இளவரசிக்கு பாதுகாவலரா இருந்த அந்த காட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறானுங்க. துரிதமா செயல்பட்ட அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவுமே ரொம்ப ஈஸியாவே அந்த 2 டிரைவர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு அவனுங்களையும் கட்டி வைக்க சேரியட்குள்ள இருக்கிற இளவரசியை தியோ போய் பாக்குறான். இளவரசிக்கு எதுவும் ஆகல, சும்மா மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இப்படி இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து சில மிருகங்கள்லாம் வர மிருகத்தை ஹீரோ போட்டு தள்ளிடுறான். ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட ஹெல் பவுண்ட் என்று அழைக்கப்படுற நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருக்குமா. சோ இவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு இளவரசியை போட்டு தள்ளது இந்த மான்ஸ்டர்ஸ் கிடையாது, இதோட வேற ஒரு பெரிய மான்ஸ்டர்னு ஹீரோக்கு தெரியும். சோ அது எங்கிருந்து வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு அவன் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான அதிரல் சத்தங்கிறது கேக்குது. ஏதோ ஒரு பெரிய கால் வச்ச ஒரு மிருகங்கிறது இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்க ஹீரோவால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் ஹீரோவோட ஸ்வாட்ல இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுமே வார்ன் பண்ணுது, நீ என்ன மேட்டர் என்கிட்ட சொன்னையோ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மான்ஸ்டர் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குது, துரிதமா செயல்படலினா உன்னால கடந்த காலத்தை மாத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லக்குள்ள சரின்னு ஹீரோவுமே அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட இங்க பாருங்க, நீங்க இப்போ இளவரசியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது மட்டும் தான் உங்க வேலை, முடிஞ்ச அளவுக்கு எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சொதப்பிடாதீங்க, நான் காட்டுக்குள்ள இருந்து வர அந்த ஒரு பெரிய மான்ஸ்டர் அதை போய் தனியா சமாளிச்சுக்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த வேலையை பாருங்கன்னு ஹீரோ போயிருவானா. அந்த எல்ஃப் புள்ள இருக்கிறாள், ஸோ அவ ஏதோ ஒரு ஃபயர் ஸ்பிரிட்ல வச்சிருந்துருப்பா போல, அதையெல்லாம் எடுத்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ஹெல் பவுண்டுங்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள இருந்து வர மான்ஸ்டரை அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி போயிருந்திருப்பான், கொஞ்சம் நம்பிக்கையா தான் போயிருந்திருப்பான். ஆனா போய் அந்த மான்ஸ்டர் நேருக்கு நேரா பார்த்தோன்னே லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அது ஏதோ ஒரு 8 தலை
டிராகன் மாதிரி அந்த அளவுக்கு பெருசா ஏகப்பட்ட தலைகளோட இருக்க ஹீரோ பதட்டமா இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஸ்வாடமே புரிஞ்சுக்கிட்டு ஏன் ரசா எஸ்கேப் ஆக போறியான்னு கேட்டதுக்கு எஸ்கேப் ஆகிறதான் பெட்டர் ஆப்ஷன் மூளை சொல்லுது. இருந்தாலும் எதுக்காக வந்தோங்கிற நோக்கத்தை விட்டு கொடுத்துட்டு போக முடியாதுல்ல. இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டரை எதுக்குறது மூலமா தான் ஒரு நபரால தன்னை வாரியர்னு ப்ரூவ் பண்ண முடியும்னா வேற வழி இல்லைன்னு அது கூட ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டர் நிறைய இந்த பாய்சன் பிரெத்துங்கிற மாதிரி அட்டாக்லாம் பயன்படுத்தும். விஷவாயு காத்தெல்லாம் அதோட வாயில இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குமா. ஆனா அதுல இருந்து தப்பிக்கிற விதமா ஹீரோ போட்டிருந்திருக்க ட்ரெஸ்ஸுங்கிறது அவனை காப்பாற்ற செய்யுது. இந்த ஒரு மான்ஸ்டரை தான் நாம எதிர்க்க போறோம் அப்படிங்கிறது ஹீரோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் இந்த ஒரு மான்ஸ்டரோட அட்டாக்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும், அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர ப்ரிப்பேர்டா வந்திருப்பான். அதனால தான் அந்த பாய்சன் பிரெத்ல இருந்து தப்பிக்கிறதும் சில மேஜிக்கல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பானா அதை தூக்கி எறியறது மூலமா அந்த மான்ஸ்டரை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதோட பாடியை வீக் பண்ற விதமா சில எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோன்ஸ் எல்லாம் தூக்கி போடுவான். அது அந்த பாடியை பிளாஸ்ட் பண்ண வைக்கும். ஆனா இந்த கேப்ல ஹீரோ அதோட தலையை வெட்டி எடுத்தாலுமே அதோட தலைங்கிறது ரீஜெனரேட் ஆக செய்யுது. ஸோ பயங்கரமான ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டிங்கிறது இருக்கு. கண்டிப்பா இதை தோக்கடிக்க போறது அவ்வளவு சுலபமா இருக்க போறது இல்ல. இது பயங்கர டஃபா இருக்க போதுன்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே விட்டு கொடுக்காம தொடர்ந்து அவன் சண்டைங்கிறத போட்டுக்கிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல ஏகப்பட்ட தடவை தலையெல்லாம் வெட்டி எரிஞ்சிடுவான். ஆனா அப்பவுமே அதை தொடர்ந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்க சரி ஒரு 3-4 தலையை வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஹார்ட்டை பிளாஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா வேலைக்காகாது போல. நான் கொஞ்சம் ஹையா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ஹீரோ அந்த மான்ஸ்டர் டைரக்டா அவனை அட்டாக் பண்ண வரும்போது இவனும் சில ஸ்பெல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதோட தலைகிட்ட மாட்டாம பயங்கர வேகமா அதோட பாடி கிட்ட போய் கத்தியை வச்சு அதோட உடம்ப கிழிச்சு அவங்ககிட்ட நிறைய இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை மொத்தத்தையும் அந்த செஸ்டுக்குள்ள துணிச்சு விட்டாடுறான். அந்த மான்ஸ்டருமே ஹீரோவை அப்படியே அடிச்சு பறக்க விட்டுருது. பட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்டோன்ஸ்ங்கிறது வெடிக்க அவ்வளவுதான் ஏகப்பட்ட கல் உள்ள போட்டு வச்சிருந்திருப்பானா மொத்தமா அதோட பாடிங்கிறது பீஸா போகுது. இதே டைம்ல லீசாவும் அந்த எல்ஃபுமே அங்க இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ள கரெக்டா ஹீரோவும் வருவானா. பெருசா இந்த ஒரு காயமும் இல்லாம ஹீரோ முழுசா வந்ததுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். என்னடா அப்படியே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தியோ தான் அந்த சேரியட்டை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக அதோட வீல் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருப்பான் போல. இதே நேரத்துல ஹீரோவும் அந்த சேரியட்குள்ள போய் பார்க்கும்போது லீசாவும் நம்ம எல்ஃபும் அந்த இளவரசி பக்கத்துல உட்காந்து இருப்பாங்களா. அதுவே ஆப்போசிட்ல இன்னொரு 2 லேடிஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே அந்த இளவரசி கூட வந்திருக்காங்க போல. கொஞ்ச நேரம் கழிச்சு இளவரசிக்கு மயக்கம் தெளிய வரும்போது இளவரசி ரியலைஸ் பண்ணிடுறா. ஓகே நம்மளுக்கு ஏதோ கலந்து கொடுத்திருந்தானுங்க சடனா மயக்க வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நீங்க தான் இப்ப எங்களை காப்பாத்திருக்கீங்களா அப்படின்லாம் ஹீரோஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா இளவரசின்னு ஹீரோவும் இளவரசிக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த சேரியட்ல உங்களை கூட்டிட்டு வந்த காட்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் உங்களை போட்டு தள்ளுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களை வச்சு உங்களை போட்டு தள்ளி இதை ஒரு ஆக்சிடென்டா ஃப்ரேம் பண்ண பார்த்தாங்கன்னா சொல்ல இதெல்லாம் உனங்க பண்ற மாதிரியான ஆளுங்க தான் யார் பண்ணியிருந்திருப்பாங்க எனக்கும் ஐடியா இருக்குதுன்னு வெளியில வந்த இளவரசி நம்ம ஹீரோ அந்த டிரைவர்ஸ் 2 பேரை கட்டி போட்டு வச்சிருந்தான்ல அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் கடிச்சு கொதறி சாகடிச்சிருந்திருக்கும். அவங்களோட பாடியெல்லாம் இளவரசி பாக்குறா. இதே நேரத்துல இளவரசியோட அந்த தம்பிக்காரன் இருக்கிறான்ல அந்த இளவரசன் அவனும் அந்த ஜென்டோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தளபதியும் என்னடா இது இன்னும் அவளை போட்டு தள்ளிட்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு பாஸ் பண்றானுங்க அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி இது வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி அரண்மனையில இருந்து ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி இருந்திருப்பாங்களா. அவங்க எல்லாம் காட்டு வழியா வந்துகிட்டு இருக்க இத பருந்தா பறந்துகிட்டு இருக்கிற அந்த ஸ்வாட கவனிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு சொல்லும்போது ஹீரோவும் அந்த இளவரசி கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக அரண்மனையில இருந்து ஆளுங்களா வந்துகிட்டு இருக்கிறாங்களாமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா போலாம் அப்படின்னு சொன்னா இல்ல அவ இங்க இருந்து கிளம்பலாங்கிற மாதிரி இருக்கிறான். ஏன்னா ஜென்டாஸ் அப்படின்னு சொல்லி எங்களோட படைத்தளபதி ஒருத்தன் இருக்கிறான். சோ அவன் தான் மேபி என்ன கொலை பண்றதுக்கான பிளான் போட்டிருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கு. இந்த இளவரசி கூட இன்னும் ஒரு மெய்டு மாதிரி ஒருத்தி இருப்பாள். அவளால மேஜிக் எல்லாம் பயன்படுத்த முடியும். அவளோட மேஜிக்கை வச்சு இங்க இருக்கிற பாடிஸ் எல்லாத்தையும் எரிச்சிட்டு வாங்க எஸ்கேப் ஆகுவோம் இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கிற மேட்ரு அவங்களுக்கு தெரிய வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் தடயத்தை மொத்தத்தையும் கிளியர் பண்ணிட்டு அந்த சேரியட்ல வந்துகிட்டு இருக்க ஹீரோவுக்கு இன்னுமே புரியல. சீரியஸ்லி அந்த ஜென்டாஸ் தான் இளவரசியை போட்டு தள்ளுறதுக்கான முயற்சியை ஈடுபடுறானா அப்படிங்கிற மேட்ரை யோசிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோஸ் இளவரசி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அந்த சேரியட்ல தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கிறாங்களா. ஆனா அப்பதான் இளவரசி இந்த மாதிரி தன்னை போட்டு தள்ளுறதுக்கான இந்த ஸ்கெட்ச் போடுறதே அந்த ஜென்டாஸும் கூடவே என்னோட பிரதர் தான் அப்படிங்கிற மேட்ரையும் சொல்லக்குள்ள ஜென்டாஸா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு அது கொஞ்சம்
அதிர்ச்சியா தான் இருக்குது. இளவரசிக்கு எப்படி இந்த மேட்டர் தெரிய வந்திருக்குன்னா, ஆக்சுவலி நேத்து நைட்டே இளவரசிக்கு இந்த மாரி ஏதோ குடிக்கிறதுல வந்து அந்த மயக்க மருந்து கலந்து குடுத்து அவள மயக்கமடைய வச்சிருந்திருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ அவளுக்கு முழிப்புங்கிறது இருந்திருக்கும். அவனுங்க என்ன பேசிக்கிறானுங்க அப்படிங்கிறத கேட்டிருந்திருப்பா. அப்பதான் இந்த மாரி மயக்கத்துல இருக்கிறவ கண்டிப்பா ஒரு நாளுக்கு ஃபுல்லாவே வந்து மயக்கத்துல தான் இருப்பா. அதனால இவள கொண்டு போய் காட்டுக்கு நடுவுல விட்டுட்டு வந்துருவோம். ஏதோ ஒரு மான்ஸ்டர் இவள அடிச்சு சாகடிச்சிரும். அப்புறம் பிரச்சனையே இல்லங்கிற மாரி ஸ்கெட்ச் போட்டிருந்திருப்பானுங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த ஜென்டோஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படிங்கிற மேட்டர் இவளுக்கு நேத்து நைட்டு தான் தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா தன்னோட பிரதருக்கு தன்னை பிடிக்காது அப்படிங்கிற மேட்டர் இந்த இளவரசிக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் தன்னோட பிரதர் வந்து தன்னை போட்டு தள்ளுற அளவுக்குலாம் புத்திசாலி கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருப்பா. ஆனா அசால்ட்டா இருக்கிற நேரத்துல தான் இப்ப அந்த பிரதரும் இந்த ஜென்டாஸும் ஒன்னா சேர்ந்து இப்படி பண்ணிட்டானுங்க. என் பிரதருக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது, ஜென்டாஸ் தான் இதுக்கு மூளையா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொல்லுவாளா. அது மட்டும் இல்லாம யூஸ்வலி இந்த இளவரசியை எஸ்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கோ வேற ஒரு இடத்துக்கோ கூட்டிட்டு போறதுக்கு பாதுகாப்புக்காக யூஸ்வலி ஒரு 5ஆம் நம்பர் ஸ்குவாட் ஒன்று இருக்குமாமா. அதுல வந்து ஃபுல்லா பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க, விமன் வாரியர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த 5வது ஸ்குவாட் மெம்பர்ஸை மட்டும்தான் இவ ப்ரிஃபர் பண்ணுவா. பட் அன்பார்ச்சுனேட்லி நேத்து அவங்களோட பிளான்ல வசமா சிக்கிக்கிட்டவ ஆல்மோஸ்ட் உயிரே போயிருந்திருக்கும் நீங்க வரலைனா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுவாளா. இருந்தாலுமே ஹீரோவுக்கு அந்த ஜென்டாஸ் ஒரு எதிரி அப்படிங்கிற மேட்டரை சுத்தமா நம்பவே முடியல. இருந்தாலும் இளவரசியும் பொய் சொல்ற மாதிரி தெரியல. ஆகையால் சரி இப்போதைக்கு அவன் தன்னோட எதிரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். இந்த மான்ஸ்டர்ஸை வச்சு இளவரசியை போட்டு தள்ளுற பிளான் புட்டுக்குச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பா அவன் வேற ஏதாவது ஒரு பிளான் வச்சிருந்திருப்பானா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது இளவரசிக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா அந்த ஜென்டாஸ் ஒரு தளபதி, கண்டிப்பா இந்த பிளான் ஊத்திக்கிச்சுன்னா வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஐடியா கூட வச்சிருந்திருக்கலாம். ஏன் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் இப்போ இளவரசி கூட இருக்கிறாங்கல்ல, இளவரசியை காப்பாத்தி இருக்காங்கல்ல, ஆனா காப்பாத்தின நம்ம ஹீரோஸ் தான் இளவரசியை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்கிரிப்டை கூட மாத்தக்கூடிய ஒரு ஆளு தான். ஆகையால் அவன் அவுட் ஸ்மார்ட் பண்ற வகையில நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இளவரசியும் என்னவா வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பா உங்களுக்கு ஒன்ஸ் நம்ம ராயல் கேபிட்டலுக்கு சேஃபா போயிட்டோம், அரண்மனைக்கு சேஃபா போயிட்டோம்னா நீங்க பண்ண இந்த ஒரு உதவிக்காக உங்களுக்கு தக்க சன்மானங்கிறது வழங்கப்படும் சொல்லும் போது ஹீரோ அது வேணாங்கிறான். சன்மானம்லாம் தேவையில்லை, ராதர் இளவரசியான உங்களை நாங்க காப்பாத்தி இருந்திருக்கோம் அப்படிங்கிற அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லுவான். கூடவே எப்படியே இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி ஒரு படையே வந்துகிட்டு இருக்குது. அதுகிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த பிளான் படி நாளைக்கு காலங்காத்தால கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அந்த 5th பெட்டாலியன் அந்த 5th ஸ்குவாட்ல இருக்கிற அந்த பெண்கள்லாம் இருப்பாங்களா, அந்த விமன் வாரியர்ஸ், ஸோ அவங்க எல்லாருமே இளவரசியை தேடி வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தேடி வரும்போது இப்போ இளவரசியை காலி பண்றதுக்காக ஒரு ஸ்குவாடு வந்துகிட்டு இருக்குதுல. இந்த ஸ்குவாட் கிட்ட இளவரசி இல்லைன்னா அப்ப இளவரசி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் மட்டும் இருக்கிற அந்த 5th பெட்டாலியன் இளவரசியை தேடி வருவாங்க. அவங்க அப்படி தேடி வர டைம்ல நம்ம கரெக்டா அவங்க கிட்ட போயிட்டோம், அந்த பெண்கள் வாரியர் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி. இப்போ இளவரசியை தேடி வர ஸ்குவாடுங்கிறது 2nd பெட்டாலியனா இருக்கும், 2வது ஸ்குவாடா இருக்கும். அந்த பெண்கள் இருக்கிறது 5வது ஸ்குவாடா இருக்கும். அந்த பெண்கள் இருக்கிற டைம்ல நம்ம கரெக்டா இளவரசியை அந்த ஸ்குவாடு கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த 2nd பெட்டாலியனை சேர்ந்தவங்க இளவரசியை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஏதாவது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய சண்டை வர மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிறதா இருக்கும். அதனால அடுத்த நாள் காலையில அவங்க வர வரைக்கும் அந்த 5வது பெட்டாலியனை சேர்ந்தவங்க வரும்போது தான் அது கரெக்டான சூழ்நிலை. பட் அது வரைக்கும் என்ன பண்றது, பேரலா ஜென்டாஸுமே இந்த இளவரசன் கிட்ட இளவரசியை போட்டு தள்ள முடியலங்கிற மேட்டர் சொல்லும் போது அவன் செம்மையா காண்டாகிறான். ஏன்னா ஏற்கனவே அவளை மான்ஸ்டர்ஸை வச்சு காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது நடக்கல. ஆர் அட்லீஸ்ட் இந்த 2nd பெட்டாலியன்ல இருக்கிற ஆளுங்களையாவது அனுப்பி விட்டா அவங்களால இளவரசியை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஒரு மேட்டரால தான் அந்த இளவரசன் செம்மையா கடுப்பாகுவானா. ஆனா ஆக்சுவலி ஜென்டாஸ் இதை மட்டும் சொல்றதுக்காக வரல. நாளைக்கு ஏர்லி மார்னிங் அந்த 5th பெட்டாலியன்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே இளவரசியை தேடி போவாங்க. அப்படி தேடி போற வழியில இளவரசியை அவங்களால பார்க்க முடியலனா கண்டிப்பா நீங்க தான் இளவரசியை பெருசா பாதுகாப்புலாம் இல்லாம அனுப்பி விட்டது உங்களோட பேர்ல தான் அனுப்பி வச்சிருந்திருக்கோம், கண்டிப்பா உங்க மேல இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது நடத்தப்படும், அதை நீங்க தான் சமாளிச்சுக்கணுங்கிற மாதிரியும் ஒரு குண்டு தூக்கி போடுறோம். காட்டுக்குள்ள இளவரசியை மட்ட பண்றதுக்காக ஒரு குரூப் வந்துகிட்டு இருந்ததுல அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே நம்ம ஹீரோஸுமே குதிரை வண்டியில வருவாங்களா, சிக்னாங்கடன்னு சொல்லி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே ஏரோலாம் கிராஸ்போலாம் எடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க. ஓரளவுக்கு க்ளோஸ் ரேஞ்ச் வந்தோடனே இன்னைக்கு முடிச்சிட வேண்டியதானு. ஆனா அப்படி இருக்கும்போது வானத்துல இருந்து அப்படியே சில எக்ஸ்ப்ளோசிவ் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து விழுகிற மாதிரி இருக்குமா. அவள் தான் அந்த இடத்துல மிகப்பெரிய பிளாஸ்ட்ங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த கல்லை தூக்கி போட்டதுங்கிறது அந்த பருந்தாதான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு கலவரத்துல அந்த சேரியட்டை பெருசா யாராலையும் அட்டாக் பண்ண முடியாம இருக்க, அப்படியே யாராவது எந்திரிச்சு அட்டாக் பண்ண பார்த்தாலும் அந்த சேரியட் மேல உட்காந்துக்கிட்டு நம்ம எல்ஃப் அவளோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்திரிக்கிற ஆளுங்க எல்லாரையும் அடிச்சுட்டு
எந்த வழியா இவங்க எஸ்கேப் ஆகி வந்தாங்களோ அதே வழியா இப்போ ஆப்போசிட்ல போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதே வழியா தான் அந்த பெண்கள்லாம் இருக்கிற அந்த 5வது பெட்டாலியன் இவங்கள தேடி வருவாங்க. தேடி வராங்க அப்படிங்கும்போது அவங்கள நோக்கி போறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய அலப்பறை பண்ணியிருந்திருப்பாங்களா. ஆனா என்னதான் இவங்க பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் வண்டிங்கிறது தாங்கல. அதோட வீல் உடைஞ்சு போயிடும். இந்த வண்டியோட வீலை சரி பண்ற அளவுக்கு நம்ம தியோவுக்கு திறமை இருக்குதான். ஆனா அந்த அளவுக்கு இவங்களுக்கு டைம்ங்கிறது இல்ல. எப்படியும் இவங்க அட்டாக் பண்ணிட்டு வந்த அந்த சோல்ஜர்ஸ் யாரையும் இவங்க சாகடிக்கல. சோ அவங்க திருப்பி வரதான் போறாங்க. அதனால யாரோ ஒருத்தர் நின்னு அந்த சோல்ஜர்ஸை தடுக்கணும், மத்தவங்க எல்லாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகலாம்னு சொல்லும்போது அந்த எல்ஃப் ஹீரோ நினைச்சு கவலைப்படுறா. என்னது நீ அத்தனை சோல்ஜர்ஸ் எதிர்த்து நிக்க போறியா? இது ஒரு சூசைட் ரன்னு சொன்னா, நான் எங்கத்த அவனுங்களை எதிர்த்து நிக்கிறது, என் 6 உயிர் நண்பன் தியோ இருக்கிறான், சோ அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தியோவை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் அங்க இருந்து போயிருவாங்களா. படுவாயி பசங்க இறக்கம் இருக்கா, கழட்டி விட்டு போயிட்டானுங்க பாரு அப்படின்னு தியோவும் கான்லயே இருக்க. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே பின்னாடி அந்த ஆளுங்களா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா தியோவோ ஒரு குச்சியில வெள்ளை துணியை காமிச்சுக்கிட்டு, ஐயா நான் சரண்டர் ஆயிரம் ப்ளீஸ், என்ன தெய்வமே மன்னிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் தியோவுக்கு அவங்க இறக்கம் காட்டுற மாதிரி எல்லாம் இல்ல. ராதர் அந்த வண்டிக்குள்ள போய் பாக்குறாங்க, இளவரசி கிடையாது. சோ இளவரசி இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கணும், அவளை போய் தேடணும். ஆனா அதுக்கு முன்னாடி யாராவது இந்த பையனோட தலையை வெட்டி வீசுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்தா, தெய்வமே ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணிடாத, என்ன எப்படியாவது மன்னிச்சு விடு, என்ன பார்த்தா பச்சை புள்ள மாதிரி தெரியலையா உனக்குன்னு அந்த கேங்கோட லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பாப்ல. சோ அவரோட கால் எல்லாம் பிடிச்சி அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருப்பானா, ஒழுங்கா என் மேல இருந்து கையை எடுறான்னு அந்த ஆள் அட்டாக் பண்ற மாதிரி தெரியா. அதே நேரத்துல இங்க நம்ம ஆளுங்களே எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த எல்ஃப் புள்ள கேப்பா, ஆமா நீங்க இப்படி தியோவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களே, எங்கேயாவது தியோவை இது போட்டு தள்ளிட்டாங்கன்னா ஏன் உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லையான்னு கேட்டா, அதுக்கு லீசா சொல்லுவா, என்னது தியோவை போட்டு தள்ளிடுவாங்களா, ஓ நீ தியோ சண்டை போடுறத பார்த்தது இல்லைங்கிறங்காட்டி அவன் ஏதோ மொக்கையான ஆள் நினைச்சிட்டு இருக்கிறியா. உண்மையா சொல்ல போனா என்னை விடவும் ஏன் ஹீரோவை விடவுமே அவன் தான் ஸ்ட்ராங்னு சொல்லக்குள்ள இங்க தியோ ஒருத்தனோட காலில் பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்தான்ல, அவன் தலையை அந்த இடத்துல துண்டாக்கிடுறான். ஏன்னா அவன் தானே கேங்கோட லீடர்ஸ் தாண்டா முதல்ல போட்டு தரணும், ஏன்னா ஆர்டர் கொடுத்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்கன்னு அவனோட ஆட்டிடியூடே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. அவனோட விரல்ல சில மோதிரம் மாதிரிலாம் போட்டிருப்பான், கையில காப்பு மாதிரிலாம் போட்டிருப்பான், அது எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறான். ஏன்னா ஒரு மோதிரம் போட்டா அவங்களோட பாடி வெயிட்ங்கிறது டபுள் ஆகும். அவன் என்னன்னா 2 மோதிரம் பிளஸ் காப்பெல்லாம் போட்டிருந்திருக்கான். அதை அவன் கழட்டி போட்டதுக்கான காரணமும் அதை கழட்டினதுக்கு அப்புறம் அவனால இன்னும் வேகமா மூவ் ஆக முடியுது. மொத்தமா ஒரு 30 சோல்ஜர்ஸ் என்னமோ இருந்திருப்பாங்க. அதுல ஏகப்பட்ட பேரோட தலையை மட்டும் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க இருக்கிற குதிரைகளை எல்லாம் பயமுறுத்தி அனுப்புறதுக்காக அந்த வெடிகுண்டெல்லாம் போட்டு அது எல்லாத்தையுமே அங்கிருந்து ஓட விடுறான். லீசா சொன்னதை கேட்ட அந்த எல்ஃப் புள்ளையும், அப்படின்னா இவ்வளவு நேரமா நம்ம கூட தியோ ஏதோ காமெடி பண்ற ஆள் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தானே, அப்போ அதெல்லாம் ஆக்டிங்கானு கேட்டா, அதுக்கு ஹீரோவும் ஆக்டிங்னு பொதுவா சொல்லிட முடியாது, அது அவனோட பர்சனாலிட்டி தான். ஆனா சண்டான வந்துட்டா என் தலைவனை கையில பிடிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு என்னைக்கும் அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லுவான். கூடவே அவன் பயங்கரமான சண்டைக்காரன், நான் அந்த சோல்ஜர்ஸை தடுத்து நிறுத்த மட்டும்தான் சொன்னேன், அவன் போட்டு தள்ளாம இருந்தா அது வரைக்கும் சரிதான் அப்படின்னு நினைச்சா கதையே இங்க வேற. 30 பேர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 20-22 பேரை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு 8 பேருக்கிட்ட, சரிப்பா நான் சண்டை எல்லாம் போடல, உங்க குதிரைகள் எல்லாம் போயிருச்சு, ஆக்சுவலி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைங்கிறது உங்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்த சொன்னதுதான், அதனால நீங்க ஒரு 8 பேர் மட்டும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்க பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பி விட்டுருவான். ஆனா ஒன்ஸ் அவங்க ஓடி போக ஆரம்பிக்க அவன் கையில இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோன்ஸை வச்சு அந்த இடத்துல அவங்கள பதட்டமாக்கிட்டு அந்த புகைக்குள்ள பூந்து மறுபடியும் இருக்கிற எல்லாரையும் வெட்டி வீசிடுறான். இன்னொரு பக்கம் ஜென்டாஸுக்கும் ஆளுங்க யாருக்கிட்ட இருந்தும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலையா, அதனால என்னாச்சுன்னா பாக்குறதுக்காக பர்சனலா அவனே சோலோவா களத்துல இறங்க, இவன் இப்படி காட்டுக்குள்ள இருந்து வரான் அப்படிங்கிற மேட்டரை அந்த பருந்து பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்டே அந்த பருந்தை ஜென்டாஸ் அட்டாக் பண்ணவும் செய்ய, எவனோ ஒருத்தன் பறந்துகிட்டு இருக்கிற அட்டாக் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மேட்டரை ஹீரோ கிட்ட சொன்னா ஹீரோக்கு தெளிவா தெரியுது ஜென்டாஸ் வரான் அப்படின்னு. ஆகையால் இப்படி உங்களோட படை தளபதி வந்துகிட்டு இருக்கிறான், நான் உன்னை போய் சோலோவா சமாளிக்கிறேன், நீங்க முதல்ல தப்பிச்சு போகிற வழியை பாருங்கன்னு ஹீரோவும் அந்த படை தளபதியை கரெக்டா காலங்காத்தால விடியல் ஏற்படும் போது மீட் பண்றானா. ஆனா அவனுமே ஹீரோவை பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிறான், ஓ நீங்க தான் இந்த மாதிரி இளவரசியை காப்பாத்துறீங்களோ, நான் தான் உதவி பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இளவரசியை நீங்க கொல்லணும் அப்படிங்கறதுக்கான காரணம் அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, ஏன்னா பணம் காசு இது எல்லாமே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கே, வேற எதுக்காக நீ இதை பண்ற, இல்ல நீ அதை கூட சொல்ல தேவையில்லை, இப்போ நீங்க சரண்டர் ஆகிறதா இருந்தா கூட இளவரசி கிட்ட சொல்லி உனக்கு நான் மன்னிப்பு வாங்கி தரேன் அப்படின்னு கேட்டாலுமே ஒன்னும் தேவை கிடையாதுன்னு அந்த ஜென்டாஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அண்ட் ஹீரோவுக்கு ஜென்டாஸ் எப்படி சண்டை போடுவோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த ஜென்டாஸோட கையில காயத்தை கூட ஏற்படுத்துறான். எப்படா தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா, ஒன்ஸ் நம்ம ஹீரோ தன்னோட ஃபேமிலி எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஆக்சுவலி ஸ்வாட் ட்ரைனிங் கொடுத்ததே இந்த ஜென்டாஸாக தான் இருக்கும். ஹீரோக்கும் அந்த ஜென்டாஸுக்கும் நடுவுல சண்டைங்கிறது நடந்துகிட்டு இருக்குமா. ஹீரோ என்னதான் அந்த ஜென்டாஸோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்ச ஒரு நபரா இருந்தாலுமே ஜென்டாஸ் அங்க பிசிக்கலி ஸ்ட்ராங்கான ஒருத்தன், அவன் முழுசா வளர்ந்த ஒரு ஆம்பளை. ஆகையால் ஜென்டாஸோட பிசிக்கல் பவருக்கு முன்னாடி
முன்னாடி ஹீரோவால பெருசா நிக்க முடியாம இருக்க ஒரு பாயிண்ட்ல ஜென்டாஸோட ஸ்வாட்ல காலை வச்சு ஹீரோ எகிரி குதிப்பானா. எந்த ஊர்லடா ட்ரைனிங் எடுத்த அப்படின்னு அந்த ஜென்டாஸ் ஷாக் ஆக என்னோட மாஸ்டர் கிட்ட தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன்னு சொல்லுவான். கூடவே அந்த பிளாஸ்ட் ஆகிற அந்த ஸ்டோனையும் ஜென்டாஸ் மேல தூக்கி போட்டா ஜென்டாஸ் ரொம்ப உசாரா சும்மா பிளேடை வச்சு அதை ஹீரோ கிட்டே ரிவீட் அடிச்சு விட்டுறான். அவள் தான் ஹீரோ இதுல மாட்டிக்க. அதன் விளைவாக ஹீரோவை இந்த கேப்ல ஒரு கார்னர் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோவோட பிளேட்ல போட்டு பிரஷர் கொடுக்க கொடுக்க இவரோட பிளேடு உடையறத பார்த்தனுமே லைட்டா 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு என்ன மாதிரியான ஸ்வாடா யூஸ் பண்றேன்னு கேட்டா ஹீரோ அவரை உப்பயுமே சரண்டர் ஆக தான் சொல்லுவான். நீங்க சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால ப்ளீஸ் சரண்டர் ஆகுங்கன்னு. ஆனா ஜென்டாஸ் சுத்தமா அதுக்கு ஒத்துக்கு வர மாதிரி தெரியல. இன்கேஸ் நான் சாகிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த இடத்துல நீ சாகிறதா உனக்கு நல்லது. எப்படியும் நானும் பின்வாங்க போறது கிடையாது, நீயும் இங்க பின்வாங்க போறது இல்லைன்னா உன்னை நான் சாகடிக்க போறதுங்கிறது உறுதி. ஆனா இந்த அளவுக்கு நல்லா சண்டை போட தெரிஞ்ச உன்னோட பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க ஹீரோவும் தன்னோட பேரை சொல்லுவான். சரின்னு 2 பேரும் அவங்களோட ஃபைனல் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றதுக்கு கிட்ட வந்து அட்டாக் பண்ணிருக்க ஜென்டாஸ் ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அவனோட பாக்கெட் கிழிஞ்சு அதுல இருந்து அந்த ரெட் கலர் ஸ்டோன் இருக்குதுல அது கீழே விழுந்துரும். ஆனா ஹீரோ ஜென்டாஸோட ஸ்வாட உடைச்சுட்டுருவானா. உடஞ்ச ஸ்வாட வச்சுக்கிட்டும் ஹீரோ கிட்ட ஒரு எதிர்த்து நின்னா அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோவுக்கு ஒரு ட்ரைனிங்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருந்திருப்பாரு, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த ஒரு நாட்டுக்காகவும் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த அரச வம்சத்துக்காகவும் தான் என்னோட ஸ்வாட நான் பயன்படுத்தி இருந்திருக்கேன். ஆனா இப்ப அது எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஹீரோவுமே என்னது நாட்டுக்காக பயன்படுத்தினீங்களா, இந்த நாடும் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த இந்த ராஜாவும் அவனுங்களாம் எனக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்க மாதிரி தெரியல, உங்க நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அதை பண்ணியிருந்திருக்க மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ சொன்னாலும் அதுக்கு ஜென்டாஸ் எது எப்படியோ நான் அதை பண்ணினேன், ஏன்னா அது என் வேலை. ஆனா அந்த ஃபேமிலியை பிடிக்குதோ இல்லையோ என் நாட்டுக்காக நான் அதை பண்ணினேன். ஆனா இப்ப என் நாடே இல்லாம போச்சு, ஏன் தலை அதுக்காக வருத்தப்படுறேன்னு கேட்டா அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நாட்டை காப்பாற்றணும், ஒரு ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புல இருந்து விலகினது அவருக்கு ரொம்ப ரிலீவிங்கா இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன்னு சொல்லியிருந்திருப்பாப்ல. இப்ப மறுபடியும் பிரசன்ட்ல ஹீரோ அந்த ஜென்டாஸை காலி பண்ணிட்டான். ஆனா ஹீரோவுக்கு ரொம்பவுமே வருத்தங்கிறது இருக்கும். நான் உங்களை இப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, நான் என்னை சார்ந்து இருக்கிற நிறைய பேரோட உயிர்களை காப்பாற்றணும்னு விருப்பப்பட்டேன், ஏன் நான் உங்களையுமே காப்பாற்றணும் தான் நினைச்சேன், ஆனா இப்போ என் கையாலேயே உங்களை சாகடிக்க வேண்டியதாயிடுச்சுன்னு ரொம்பவுமே வருத்தப்படுறான். இதே நேரத்தில் அந்த இளவரசன் இருக்கிறான்ல அவன் ரூம்ல என்னடா இது இந்த ஜென்டாஸ் இன்னும் காணாமே அப்படின்னு பதட்டத்தில் இருக்கும்போது அப்போ அந்த ரூம்குள்ள அந்த 5th பெட்டாலியனை சேர்ந்த அந்த பெண்கள்லாம் வருவாங்க. ஏன்னா கூடவே இளவரசியும் வந்திருக்கா. ஸோ இப்போ அந்த இடத்துல அவனை அரெஸ்ட் பண்ண செய்யறாங்களா அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. வெளியில் இருக்கிற நம்ம ஆளுங்களுக்குமே இளவரசி நன்றி எல்லாமே சொல்லிட்டு அவங்கள உபசரிச்சுக்கிட்டு இருப்பா, கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு டீ எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு இருப்பாளா. ஆனா அப்போ இளவரசியோட அப்பாவான இந்த ஊரோட ராஜா இருக்கிறான்ல அவனுமே அங்க வந்து நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படி தன்னோட பொண்ணை வந்து காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க, ஒரு தகப்பனா உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருந்திருக்கேன், ஆனா இந்த விஷயத்துல என் பையனே தான் என் பொண்ணை கொலை பண்ண பார்த்திருக்காங்கிறது எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமா தான் இருக்குதுங்கிற மாதிரிலாம் பேசுவானா. இந்த மாதிரி அந்த ராஜா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இளவரசி சொல்லுவா, ஆக்சுவலி என்னதான் அந்த தம்பிக்காரன் இவளை போட்டு தரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்தாலுமே இதுக்கு உதவியா இருந்ததுங்கிறது வந்து அந்த ஜென்டாஸ் தான், அந்த படைத்தளபதி தான். ஆனா சும்மா இவங்க 2 பேர் மட்டும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, இதை யாரோ ஒருத்தங்க தூண்டி விட்டு இருந்திருக்கணும். சோ யார் தூண்டி விட்டு இருந்திருப்பா, மேபி பக்கத்து நாட்டை சேர்ந்த யாராவது இதுல வேலை பார்த்துருப்பாங்களா, இல்ல அது இல்லைன்னா ஏதாவது டீமன்ஸ் கீது இதுல இன்வால்வ் ஆயிருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவளுக்கு இருக்கு, இளவரசிக்கு இருக்கு. ஆகையால் இந்த ஒரு விஷயத்த பத்தியுமே இன்வெஸ்டிகேட் பண்ற பொறுப்புங்கிறத நம்ம பசங்க கிட்ட தான் கொடுக்குறாங்க. இப்படி இளவரசி நம்ம ஆளுங்களை ரொம்பவுமே நம்புற காரணத்தால ராஜாவும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாம நம்ம ஆளுங்களை நம்புறாரு. ஆனா அதுக்கப்புறமும் மக்களுக்கு இந்த ஒரு நியூஸ்ங்கிறது போய் சேரும், பட் எக்ஸாக்டா உண்மை போய் சேராது. அதுக்கு பதிலா போத் இளவரசரும் இளவரசியும் 2 பேரும் வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ற டைம்ல மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. இளவரசியும் இளவரசரையும் பேக்கப் பண்றதுக்காக கூடவே 2nd பெட்டாலியனை சேர்ந்த சில ஆளுங்களும் சில சோல்ஜர்ஸும் போயிருந்தாங்க. யாரோட தலைமையிலனா அந்த ஜென்டாஸோட தலைமையில. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸோட அட்டாக்ல ஜென்டாஸா இருக்கட்டும் கூட வந்து ஆளுங்களா இருக்கட்டும் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஈவன் இளவரசருக்கு கூட ரொம்பவுமே அடிபட்டுருச்சு, இளவரசி மட்டும்தான் ஏதோ தப்பிச்சிருந்திருக்காங்க. அடிப்பட்ட இளவரசருக்கு ரொம்பவுமே காயமான காரணத்தால அவரை வந்து வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் வெளியில போயிருந்திருக்கும். கூடவே இளவரசியை காப்பாத்தினது ஹீரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரண்மனையில வச்சுட்டு நம்ம ஹீரோஸ் எல்லாருக்கும் மெடல்லாம் கொடுத்து அக்னாலேஜ் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு எப்படியோ நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே இளவரசியை காப்பாத்தின ஒரு வாரியருங்கிற நேம் கிடைச்சிச்சு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ராஜா இருக்கிறான்ல அவன் ஆக்சுவலி அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு உட்காந்துருப்பான்.
என்னென்ன புலம்புறான்னா, ச்சே என் பையன் ஒண்ணுத்துக்கும் ஆக மாட்டேங்கிறான். இந்த ஜென்டாஸ் அதுக்கு மேல இருக்கிறான் அப்படிங்கிற மாரி புலம்பிட்டு இருப்பான். எஸ், இளவரசிய போட்டு தள்ளணுங்கிற பிளானே, தன்னோட பொண்ண போட்டு தள்ளணுங்கிற பிளான போட்டதே ராஜா தான். எதுக்காகனா, பெரிய ரீசன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ராதர் எப்படியும் தன்னை விட இளவரசி ஒரு நல்ல ராணியா இருப்பாங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். இவங்களோட ஆட்சி காலகட்டத்திலே, இந்த வம்சத்தோட ஆட்சி காலகட்டத்திலே இந்த ஒரு ராஜாவோட ஆட்சி தான் பொற்காலமா இருந்துச்சு. இவரோட வேற யாரும் பெட்டரா பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த நேம் வந்து நிலைக்காதுல்ல. தன்னோட பொண்ணு ஒன்ஸ் ராணி ஆயிட்டானா இன்னும் பெட்டராவே இந்த நாட்டை எடுத்துட்டு போவா. சோ அவ அளவுக்கு தனக்கு திறமை இல்ல, கண்டிப்பா தன்னோட நேம் வந்து வரலாறுல மறக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தால தான் தன்னோட பொண்ணை போட்டு தள்ளிட்டு மட்டி பையனா இருக்கிற தன்னோட பையன் வந்து ஒரு முட்டா பீஸ், சோ அவனை ராஜாவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்திருக்கான். பட் அது ஃபெயில் ஆயிருச்சு. அதை நினைச்சு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ முகத்தை மறைச்சுக்கிட்டு உள்ள என்ட்ரி கொடுக்குறான். உள்ள வந்தவனும் அந்த ராஜாவை கார்னர் பண்ணிட்டு, என்னடே 3 வருஷம் கழிச்சு இந்த டீமன்ஸ் எல்லாமே நம்ம நாட்டை இன்வைட் பண்ணும்போது மனிதர்களான நாம பக்கத்து நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற டுவார்ஃப், அந்த குள்ள மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டு இருந்தும் அந்த அலையன்ஸை நீ ஃபார்ம் பண்ணல. ஏன் நீ ஃபார்ம் பண்ணல? ஏன்னா நாமளே போய் உதவி கேட்டா அவங்க தான் நமக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கும், ஒன்னா சேர்ந்து செயல்படுற மாதிரி இருக்காது அப்படின்னு நீயே நம்பிக்கிட்டு உன்னோட நாட்டை நீயே அழிச்சுக்கிட்டே இல்ல. அப்போவே எனக்கு தெரியும்டா, உன்னோட பொண்ணை போட்டு தள்ளுற அளவுக்கான ஒரு பிளானுக்கும் நீ வருவேன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஹீரோ சம்பந்தமே இல்லாம எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருப்பானா. இந்த மேட்டர்லாம் அந்த ராஜாவுக்கு புரியல தான். ஆனா ஹீரோ இன்னொரு விஷயத்த வச்சும் தான் இந்த ராஜா தான் கல்பிரட்டா இருப்பாங்கிறதையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அது என்னன்னா, அந்த ஜென்டாஸ் அரச குடும்பத்துக்கு ரொம்பவுமே நியாயமா இருக்கிற ஒருத்தன். சோ வெளியிருந்து யாரும் ஜென்டாஸ்க்கு காசு கொடுத்தலாம் இந்த மாதிரி பண்ண வைக்க முடியாது. இளவரசியே போட்டு தள்ளுற அளவுக்கு ஜென்டாஸ்க்கு ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அப்ப இளவரசிக்கு மேல யார் இருக்கிறா? அது ராஜா தான். சோ நீ தான் சொல்லியிருப்ப, நீ தான் உன்னோட பொண்ணை போட்டு தள்ள சொல்லியிருந்திருப்ப. அதன் விளைவாக வேற வழி இல்லாம என் கையாலேயே ஜென்டாஸ் சாக வேண்டியதாயிருச்சு. இனி நீயும் உயிரோட இருந்து எதுவும் பண்ண போறது இல்லைன்னு ஹீரோ அவனை மேல இருந்து கீழே தள்ளி விடுறதுக்கு முன்னாடி தன்னோட முகத்தை காமிச்சிட்டு கீழே தள்ளி விட்டு இருந்திருப்பானா. அங்க இருக்கிற காவலாளிகள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, சரக்கு அடிச்சுட்டு போதையில விழுந்துட்டாரு போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஊர் மக்கள் கிட்ட இதையும் மாத்தி சரக்கு அடிச்சு கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னா அசிங்கமா போயிரும்ல, அதனால ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த இளவரசி இந்த மாதிரி அவளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுங்கிற மேட்டரை சொல்றா. ஆனா அது பக்கத்து நாட்டுல இருக்கிற ஒரு 3வது இளவரசர் ஒருத்தர் இருப்பானாமா. சோ அந்த இளவரசன் கூட தான் அந்த என்கேஜ்மெண்ட்டுங்கிற நடந்திருக்கு. ரொம்ப சீக்கிரட்டா நடந்துச்சாமா. பெருசா அந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. 2 நாட்டுக்கு நடுவில் சம்திங் ஏதோ ஒரு சண்டை வர மாதிரி இருந்த காரணத்தால சில விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி பொண்ணையும் தரதா இருந்திருப்பாங்க. ஆனா அப்பா தான் மண்டையை போட்டாரே. சோ நம்ம இளவரசி தான் இந்த நாட்டை கைக்குள்ள எடுத்துக்க போறான். ஆகையால் இந்த நாடே எனக்குன்னு இருக்கும்போது நான் வேற நாட்டுக்கு போகணுங்கிற தேவை கிடையாது. அதனால இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் கால் ஆஃப் பண்றேன். இந்த ஒரு மேட்டரை நீ போய் சொல்லிட்டு வரையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஒரு ஸ்க்ராலை கொடுத்து அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அந்த சோரோட ஸ்பிரிட், அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த சோரோட ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, வெறும் மெசேஜ் டெலிவரி பண்ற வேலைக்காக உன்னை போக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வேற என்னமோ ஒண்ணு இருக்கு, சொல்லாம அந்த விஷயத்த டீல் பண்ண சொல்றா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கும். ஹீரோக்கும் ரைட்டு கரெக்டா தான் இருக்கும் போல அப்படின்னு யோசிச்சவனும் அடுத்த நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி இளவரசி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு இருந்தா, இளவரசி உன் மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசுற மாதிரி பேசுவா. அதுக்கப்புறம் ஹீரோவை அங்கிருந்து அனுப்பி வச்சிருந்திருக்க இளவரசி கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாள, அவகிட்ட வந்துட்டு என்ன மேடம் ஹீரோவை கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஹீரோவை வச்சு நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த இளவரசிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால வேணும்னே அவனை செடியூஸ் பண்ற மாதிரி பேசி அவனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அவ இருக்கிறா. பயணத்தை ஆரம்பிச்ச நம்ம ஆளுங்களும் முதல் வேலையா சரி இந்த ஒரு டவுனை சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோ சிலரும் அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணுங்கிற நியூஸ் அந்த காரன் அப்படிங்கிற டவுன்ல இருக்கிற கவர்னர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த காரனுங்கிற டவுனுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்களா. தூரத்துல இருந்தே நம்ம ஆளுங்களால பார்க்க முடியுது, ஏதோ ஒரு மலை மேல கட்டி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த காரனுங்கிற டவுன்ல இந்த ஸ்வாட் இதெல்லாம் செய்வாங்கல்ல, அதுக்கு தான் பயங்கர ஃபேமஸ் ஆமா. அதற்கான காரணமுமே அந்த ஊர்ல இருக்கிற கனிம வளங்கள் தான் அப்படிங்கிற மேட்டர் எல்லாத்தையும் அந்த ஸ்வாரோட ஸ்பிரிட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல நிறைய இந்த பக்கத்து நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒரு டிராகன் மூலமா வரதை நம்ம பசங்க கவனிக்க செய்யறாங்களா. அதுக்கப்புறம் நேரா ஊருக்குள்ளேயும் போனா அங்க ஊருக்குள்ள நிறைய குள்ளர்கள்லாம் இருப்பாங்க. சோ அந்த குள்ளர் மனிதர்கள்லாம் இருப்பாங்களா. எல்ஃபுங்களுக்கும் அந்த குள்ளர்களுக்கும் ஆகாது போல, அதனால எங்கேயாவது என் காது வெளியே தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லி அந்த எல்ஃப் புல்லா காதை மறைச்சிக்கிட்டு இருப்பான். ஆனா எப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மிராண்டா அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாசிடர் ஆமா, அந்த பக்கத்து நாட்டோட அம்பாசிடர் ஆமா, அவ இந்த ஊர்ல தான் இருக்கிற. அவ ஹீரோவை வந்து மீட் பண்ணும்போது அவளுக்கு ஹீரோவை தெரிஞ்சிருக்குது, இளவரசியை காப்பாத்தின ஒரு ஆள்னு. அண்ட் ஹீரோவுக்கும் அந்த மிராண்டாவை தெரியும், ஏன்னா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான்ல அதனால தெரியும். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அந்த இளவரசி வந்து ஸ்க்ரால் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்க அது
இதெல்லாம் படிச்சு பார்த்தா அந்த மிராண்டாவும் ஓகே ஓகே அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அரியணை அப்படிங்கறது அவளுக்கு வந்துருச்சு. ஆகையால் யாரோட பேச்சுக்கும் கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அவளா தனியா சுயமா முடிவெடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாளா, நல்லதுதான் அப்படின்னு சொல்லி இளவரசி எடுத்த இந்த முடிவு அவளுக்காக எடுத்திருக்கானா நல்ல முடிவு தாங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. இந்த மிராண்டாங்கிற லேடிக்கு இளவரசியே தெரியும். இளவரசிக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் அரசியல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களாமா, ஒரு வாத்தியாரா இருந்திருக்காங்க. இப்போதைக்கு கவர்னரை மீட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி ஆகணும். ஆனா கவர்னரை மீட் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏன்னா கடந்த 2 மாதங்களாக அவனுக்கு ஏதோ ஒரு விதமான நோய் வந்துருச்சாமா. அதனால யாருமே அவனை மீட் பண்றது இல்ல, நானே அவனை மீட் பண்ணதில்லை. பட் அதுக்குன்னு இதை அப்படியே விட்டுற முடியாது. குயின் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்குங்க போது அவனுக்கு நோயா இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன, வாங்க போய் அவனை மீட் பண்ணலாங்கிற மாதிரி நேரா அந்த கவர்னர் இருக்கிற அந்த மாளிகைக்கு போவாங்களா. அப்படியே போற வழியில கரெக்டா அந்த கவர்னரோட அந்த மாளிகைக்கு வெளியில இன்னும் 2 அதிகாரிகளா அவங்க பாக்குறாங்க. இவங்க 2 பேர் யாருன்னா, இவங்களுமே அந்த பக்கத்து நாட்டை சேர்ந்த சம்திங் ஏதோ ஒரு அபிஷியல்ஸா இருப்பாங்க போல. அதுல அந்த வெள்ளமுடிக்காரன் இருக்கிறான்ல, அவனுக்கும் நம்ம மிராண்டாவுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது போல, அப்படியே முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவை பார்க்கும்போது அந்த வெள்ளத்தலையன் ஹாப்பியா ஃபீல் ஆகுறான். இன்னும் சொல்ல போனா ஹீரோவை உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. நாட் பிகாஸ் ஹீரோ இளவரசியை காப்பாத்தி இந்த நாட்டோட ஒரு வாரியரா மாறி இருந்திருக்கான்ல, அந்த பேரு கிடைச்சிருந்திருக்குல்ல, அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி ஹீரோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இவனுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் ஒன்னாதான் மேஜிக் எல்லாத்தையும் படிச்சிருந்திருக்காங்க. இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருக்கிறான். பட் வயசு கொஞ்சம் கம்மி தான் போல. நம்ம ஹீரோட அம்மா ஏஜ் அந்த செட்டா தான் இருப்பாங்க, இல்ல அதோட கொஞ்சம் கம்மியான வயசு தான் இருக்கும். பரவாயில்ல, எனக்கு உங்க அம்மா வந்து நிறையவே மேஜிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட பையனான உன்னையே பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னா சொல்லுவானா. அதுக்கப்புறம் சரின்னு கவர்னரை மீட் பண்ணலான்னு போனா வெளியில இருக்கிற காவலாளி இல்ல கவர்னரை மீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். ராணி கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்குடான்னு சொன்னாலும் இல்ல மேடம் அவரு பார்க்க வேணாம்னு சொன்னார்னு சொன்னா சம்மா கான்ல திட்டி விட்டாரா. இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு டைம், 2 நாளுக்குள்ள அலோவ் பண்றீங்க, எல்லாம் நடக்கிறதே வேறங்கிற மாதிரி மிரட்டிட்டு ஒன்ஸ் அந்த வெள்ளமுடிக்காரன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மிராண்டா சொல்றா கண்டிப்பா மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சுங்கிற மேட்டர் அந்த வெள்ளமுடிக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நாட்டுல இருக்கிறவங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மேரேஜே பண்ணி நாடு 2 ஒன்று சுத்தரலான்னு இருந்தானுங்க. இப்போ அது நடக்க போறது இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் திருப்பி ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆகையால் இப்போதைக்கு நம்ம புதுசா ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அந்த மிராண்டா சொல்லுவாளா. எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த மேட்டரை சொல்றீங்கன்னா ஏன் ஏற்கனவே யாரையாவது மைண்ட்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்டா ஆமா வச்சிருந்திருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிளாக் ஸ்மித் ஆமா பேரல நம்ம தியோ இருக்கிறான்ல, அவன் சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான். ஏதாவது நல்ல வெப்பன் எது கிடைக்குமா, புது ஸ்வாடு எது வாங்கலாமான்னு. சரி ஸ்வாடு தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஏதாவது பெண்கள் இருந்தா பேசலான்னு பார்த்தா அதுவும் இல்லையங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பானா. அப்ப ஏதோ ஒரு கூக்குரல் ஒண்ணு கேட்கும், யாருக்கோ உதவி தேவைப்படுதுன்னு. அது ஒரு சின்ன பையனா தான் இருக்கும். ஆனா இவனோட கண்ணுக்கு நீல முடி வச்சிருக்காங்கட்டே ஒரு பொண்ணு மாதிரி தெரிய கிட்ட போய் அடிக்க வந்தவனை தள்ளி விட்டுட்டு ஏன் பாப்பா உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்டா நான் பாப்பா இல்ல பையன் அப்படின்னு சொல்லுவானா. தியோக்கு ஒரே மொக்கையா போயிடும், என்ன பையனா அப்படின்னு. சரி நீங்க அடிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கிறது நடந்து போக பார்த்தா யோ என்னைய அப்படி விட்டுட்டு போற ப்ளீஸ் ஏதாவது பண்ணியான்னு சொன்னா சரி நான் சண்டை போடுறேன், ஆனா அதுக்கு பதிலா உனக்கு யாராவது அக்கா தங்கச்சிங்கன்னு இருக்கிறாங்களான்னு கேட்டதுக்கு ஆமா எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னோட 5 வயசு அதிகம்னு சொன்னா அப்ப மறக்காம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுறானா. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட உங்கள்கிட்ட இன்னும் இதுக்காக இவங்கலாம் சண்டைக்கு வந்தாங்கன்னு கேட்டா அந்த பையன் கடன் வாங்கி இருந்திருப்பானாமா. சரி அப்பா அம்மா எது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அதனாலதான் அவங்களோட உடல் நிலையை சரிப்படுத்துறதுக்காக இப்படி கடன் வாங்கினியான்னு கேட்டா அதுவும் கிடையாதாமா. இவன் ஆக்சுவலி இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் மேக் பண்ற மாதிரியான ஒரு நபர், ரொம்ப சின்ன பையன் தான், அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கிறான், அப்பதான் கத்துக்கிட்டு இருக்கிறான். ஆகையால் அதற்காக அந்த செலவுக்காக காசு வாங்கிட்டு நான் தான் திருப்பி கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி நீ என்னமோ ஃப்ராட் வேலை பார்த்துக்கோ, முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அக்காவை பார்க்கணும்னு சொன்னா சாரி தல எங்க வீட்டுக்கு போனா அக்காவை பார்க்க முடியாது, எங்க மாமா வீட்டுக்கு தான் போகணும், ஏன்னா எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமானா. தியோவுக்கு மறுபடியும் மொக்கையா போயிருது. சரி தல போனா போயிட்டு போகுது, வேணும்னா எங்க வீட்டு பக்கம் வாமே உனக்கு நான் காஃபி வச்சு கொடுக்குறேன்னு கேட்குறான். பேரலாம் மிராண்டா இருக்கிறாள். ஸோ புதுசாக ஒரு கவர்னர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாளா, அந்த ஒரு நபர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அந்த ஒரு நபருங்கிறது ஒரு டுவாஃபாக இருக்கும், அவர் வந்து ஒரு குள்ளர் மனிதராக இருக்கும், ரொம்ப நியாயமான ஒரு ஆளாக இருப்பார் போல. ப்ளஸ் மிராண்டா கெஞ்சற தோணியெல்லாம் வச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை வந்துருக்கா, வந்து எல்லா டைமுமே ரிஜெக்ஷன் தான். ஏன்னா மிராண்டா இந்த கெஞ்சற அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அந்த சின்ன பையனும் நம்ம தியோவும் உள்ள வருவாங்களா. ஒரே சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா அந்த சின்ன பையனோட அப்பா தான் அந்த டுவாஃபாக இருக்கும். ஆனால் அந்த சின்ன பையனுக்கும் மிராண்டா வந்ததை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாலாம் இல்லை, திருப்பி வந்துருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். சரி சரி எங்க அப்பா இப்படி ஏற்றுக்க மாட்டாரு, மிராண்டாவோ லேஸில் இங்கிருந்து போக மாட்டா, ஒரு அரை மணி நேரமாவது ஆகும், வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கே கூட்டிட்டு வந்து வேற ரூம்ல உட்கார வச்சிருந்திருக்கேன். அப்போ கேட்பாங்க இந்த மாதிரி நீ மனுஷனா இருக்கிறியே, உங்க அப்பா வந்து ஒரு குள்ளர் மனிதரா இருக்கிறாரு, இது என்ன கணக்குன்னு கேட்டா இல்ல ஆக்சுவலி நானும் என்னோட அக்காவும் வந்து மனிதர்களுக்கு பிறந்தவங்க தான். ஆனா ஒன்ஸ் எங்க அம்மா எங்க அப்பாவை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் தான் எங்க அக்கா
அக்காவையும் என்னையும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு எங்க அக்கா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் இப்போ நான் இவர் கூட வீட்டுல இருக்கிறேன், இவர் தான் என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். ஸோ வளர்ப்பாப்பா இதையெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அங்க டேபிள்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து பார்ப்பானா, அதுல ஆக்சுவலி ஒரு ஆர்மர் வந்து இருக்கும். ஆனா அந்த பையனும் சொல்லுவான், அந்த ஆர்மரை அது வந்து ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனாமா, பழங்காலத்து வெப்பனாமா, அது திருப்பி உருவாக்க முடியுங்கிற முயற்சியில தான் ஈடுபட்டுக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவோட குரூப்ல இதே மாதிரியான ஒரு வெப்பனை வச்சுட்டு ஒரு பையன் சண்டை போட்டு இருந்திருப்பான். அப்படின்னா அது நீயாடா அப்படின்னு ஆச்சரியப்படுறானா. ஏன்னா இந்த மாதிரியான ஹியூமனாய்டு ரொபாட்டிக்கான வெப்பன்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒண்ணு. ஆகையால அந்த பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த சோரோட ஸ்பிரிட்டும் ஹீரோவும், இங்க பாரு உன்னோட உதவிங்கிறது எங்களுக்கு ரொம்பவுமே தேவைப்படுது, ஆகையால் உன்னால எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா இந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தாகணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோ காசு அள்ளி இறக்கிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோஸ் அந்த குட்டி பையனோட அப்பா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்வாட் இருக்குதுல அதே மாதிரியான ஒரு ஸ்வாட தியோக்கும் மேக் பண்ண முடியுமான்னு கேட்டா, அவரு முதல்ல ஹீரோவோட ஸ்வாட பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு, எப்பா என்ன சோக்கான ஒரு ஸ்வாடுன்னு. ஆனா இதுக்கு ஈக்குவலான ஸ்வாட்லாம் மேக் பண்ண முடியாது, இது ஒன் இன் அ கைண்ட் அப்படின்னு சொல்லி அவரு போக சொல்லிடுறாப்புல கிளம்புங்கன்னு. அன்னைக்கு நைட்டு ரூம்ல ஹீரோவும் அந்த ஸ்வாரோட ஸ்பிரிட்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குட்டி பையன் அந்த ரோபோட்டை மேக் பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறான்ல, அதை அவன் பண்ணிடுவான், சக்சஸ் பார்த்துருவான். இருந்தாலும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ளூ பிரிண்ட்டை பக்கத்து நாடுக்கு சேல் பண்ணிடுவானாமா. அதை வாங்கினவங்க அவங்களோட மிலிட்டரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த பையனுக்கு என்னன்னாலும் பண கஷ்டமே வந்துடக்கூடாது இந்த டைம் அப்படிங்கறதுல ஹீரோ கொஞ்சம் தெளிவா இருக்கிறானா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த வெள்ள முடிக்காரரை போய் மீட் பண்றான். அவரு என்னன்னா அப்புறமா என் கூட லஞ்சுக்கு இது வரையா என்னன்னு கேட்கிறாரு. தனியா வர வேண்டாம், நீ மிராண்டாவெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்லாம் சொல்றாரா. சரின்னு அதே மாதிரி ஹீரோவும் மத்தியானம் லஞ்சுக்காக மிராண்டாவை கூப்பிட்டுட்டு அவரோட ஆபீஸுக்கு போகும்போது சடனா ஹீரோவுக்கு ஏதோ ஒரு விதமான சென்சேஷனுங்கிறது ஃபீல் ஆகுது. வேகமா ஓடி வந்து பதறி அடிச்சு கதவை நீக்கிறானா. பின்னாடியே மிராண்டாவும் என்னடா ஏன்டா அப்படி ஓடி வர அப்படின்னு வந்து பார்த்தா அந்த வெள்ள மண்டக்காரனோட தலையை தனியா கழட்டி வச்சிருந்திருக்காங்க. போட்டு தள்ளது ஒரு டீமனா இருக்கும். என்னதான் மனிதர்களுக்கும் டீமன்ஸுக்கும் நடுவில் பல்லாயிரம் வருஷங்களாக சண்டைங்கிறது நீண்டுகிட்டு இருந்தாலுமே கடந்த ஒரு 300 வருடங்களா மனிதர்கள் கூட இந்த எந்த ஒரு டீமன்ஸும் சண்டை போடவே இல்லை. ஆகையால் இந்த டீமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு மனிதர்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நிறைய மனிதர்கள் டீமன்ஸை பார்த்துட்டு கூட மாட்டாங்க. அப்படிதான் மிராண்டா கூட இருக்கிற இன்னொரு ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி டீமனையே பார்த்தது இல்ல போல, அந்த டீமனை பார்த்து அவ்வளவு பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ தான் டீமன்ஸ் எல்லாத்தையும் கொன்னு குமிச்சவனாச்சு. ஆகையால் அவனுக்கு இது ஆச்சரியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா சண்டை போறதுக்கு தயாரா இருப்பான். அந்த டீமனும் ஹீரோவை லேசா எடுத்துக்கிட்டு மனிதர்கள் தானே என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு அட்டாக் பண்ண வந்தா ஹீரோ அடிக்க செய்யறான். அந்த அடி அவளுக்கு வலிக்கவும் செய்யுது. என்ன ஓரமா போய் நின்னுகிட்டா வா வந்து 4 அடி வாங்கிட்டு போ அப்படின்னு ஹீரோ வீராவாசனா பேசினாலுமே அவனுக்கே தெரியுது. ஏன்னா எந்த ஒரு ஆர்மரும் அவன் போடல, எங்கேயாவது ஒரு 2-3 அடி ஒழுங்கா விழுந்துச்சுனாலும் காலின்னு. அந்த பயம் எல்லாம் இருந்தாலுமே அதை எதையும் வெளிக்கட்டிக்காம அவன் சண்டை போடுறதுக்காக ரெடியா நிக்க அப்ப அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா சோல்ஜர்ஸ் எல்லாம் வருவாங்களா. சோல்ஜர்ஸை பார்த்து பயந்தால இல்ல ஹீரோவை எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அந்த டீமன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும். இப்போதைக்கு அந்த டீமன் அந்த வெள்ள முடிக்காரரை போட்டு தள்ளி இருக்குது. அவர் மட்டும் இல்லாம அங்க அந்த எம்பசில இருக்கிற இன்னும் சில கார்ட்ஸையும் போட்டு தள்ளி இருக்குது. பேரலா அந்த குட்டி பையனோட வீட்டுல அந்த குட்டி பையன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்ல, இது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் அந்த ஸ்வாரோட ஸ்பிரிட்டுக்கும் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியில இருந்த அந்த மாயாஜால ராணி தானே இந்த ஸ்பிரிட்டையே உருவாக்குனாங்க. ஆகையால் நிறைய விதமான பழைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல அவளுக்கு நாலேஜ்ங்கிறது இருக்கு. இருந்தாலும் மொத்தத்தையும் சொல்லிட்டா இவனுக்கு சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றா. சில விஷயங்கள் தெரியாதுன்னே ஓப்பனா சொல்றா, தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த பையனோட வீட்லயே நம்ம ஆளுங்களும் ஸ்டே பண்ணி மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ தியோ அந்த பையன் கிட்ட கேக்குறான், ஆமா நேத்து உங்க அப்பா வந்து ஏதோ ஒரு ஸ்வாட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ஹீரோவோட ஸ்வாட் லெவலுக்கு இல்ல அப்படின்னாலும் ஏதோ ஓரளவுக்கு க்ளோஸா இருக்குன்னு சொன்னாரு. அது என்ன ஸ்வாட்னு கேட்டா, அதுவா அது ஸ்வாட் ஆஃப் ராண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்வாட பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு கொல்லர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு டுவாஃபா இருந்தாரு. அவரு தான் அதை உருவாக்குனாராமா. அந்த ஒரு ஸ்வாட வச்சுக்கிட்டு தான் இதுக்கு முன்னாடி ராண்டால்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாரியர் ஒருத்தர் இருந்தாப்ல. அந்த வாரியர் அவரோட காலகட்டத்தில் இருந்த டீமன் கிங் அந்த ஒரு ஸ்வாட வச்சு தான் போட்டு தள்ளாராமா. ஏன் உப்ப அந்த ஸ்வாடு கூட ஏதோ கவர்னரோட ஆபீஸ்ல தான் இருக்குதுன்னு எங்க அப்பா ஒரு தடவை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அதை ஒரே அமுக்க அமைக்கிற வேண்டியதான் அப்படின்னு தியோவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்க, யோ அப்படிலாம் பண்ண முடியாது, அது ஏதோ அந்த ஸ்வாடு வந்து நாட்டோட உடைமை பெருமைங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருந்திருக்கானுங்க, உனக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இது எதையும் கண்டுக்காம தியோ கொஞ்சம் சீரியஸா இருக்கிறான். வீட்டு யாரோ சுத்து போட்டு இருந்திருக்காங்க. ஆகையால் கொஞ்சம் எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த ஸ்வாரோட ஸ்பிரிட்டும் தியோ சொன்னா கரெக்டா தான் இருக்குங்கிற மாதிரி அந்த குட்டி பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டெப்ஸ் கடையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்களா. தியோ சொன்ன மாதிரியே தான் வெளியே அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் ரவுண்டு கட்டி இருந்திருக்கானுங்க. அவனுங்க உள்ள இறங்கி அட்டாக் பண்றதுக்கு சரியான ஒரு நேரம் காத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவு நேரம்டா ஆகும்னு தியோவே கதவை உடைச்சிட்டு வெளியில வந்தவனும் இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானா. நிறைய பேர் இருப்பாங்க போல. தியோ கொஞ்சம் வெளியில போனோன்னு
பண்ணோன்னே ஒரு 2 பேர் உள்ள வர அந்த 2 பேரை சமாளிக்கிறதுக்காக லீசாவும் அந்த எல்ஃப் பிள்ளையும் தயாரா இருப்பாங்க. லீசா கையில நக்கிள்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்திருப்பா, அந்த மெட்டல் க்ளவ் மாதிரி. அதை வச்சு ஈஸியாவே ஒருத்தனை அடிச்சு போட, அதுவே அந்த எல்ஃபுமே இப்போ ஃபயர் ஸ்பிரிட்டுக்கு பதிலாக ஒரு வாட்டர் ஸ்பிரிட் மாதிரி வச்சிருந்திருப்பாளா, ஸோ அதை வச்சு இன்னொரு ஆளையும் காலி பண்ணிடுறா. தியோவுமே வெளியில இருக்கிற ஆளுங்க நிறைய அடிச்சு போட்டுட்டு அதுல ஒருத்தனை மட்டும் அப்படியே கூட்டிட்டு வந்து கட்டி வச்சுட்டு, சொல்லு ராசா, யார் இந்த வேலைக்காக ஒன்று அப்பாயிண்ட் பண்ணது, எதுக்காக இப்போ தேவையில்லாம எங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கு, அதுவும் கொலை பண்ற ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டா முதல்ல அவன் பதில் சொல்ற மாதிரி தெரியலையா. ஆகையால அவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தியோ சும்மா மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நானாவது சும்மா உன்னை அடிச்சேன், மற்றபடி பக்கத்தில் நிக்கிற 2 பேர் இருக்கிறாளுங்கள பார்க்க தான் அழகா இருப்பாளுங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த லீசாங்கிற புள்ள இந்த உலகத்திலே கொடூரமான டார்ச்சர் எல்லாத்தையும் வெறும் ஸ்பூனு, கத்தி, கரண்டியை வச்செல்லாம் அவ கொடுத்துக்கிட்டு இருப்பா. ரொம்பவுமே டார்ச்சரான ஒரு பார்ட்டி. சரி, நீ அவளோட டார்ச்சர்ல இருந்து கூட தாண்டிட்டேன்னு வையேன். அடுத்தது இன்னொருத்தி இருக்கிறா பாரு, இந்த எல்ஃப். இவ நிறைய மேஜிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்கா. அவட்ட இருக்கிற ஒரு போர்ஷன் குடிச்சா நமக்கு சாவே கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, சாவே இல்லாம வாழ்க்கை முழுக்குமே நரக வேதனையில உன்னோட உடல் எல்லாமே வலிச்சு நீயா அந்த வலியில செத்துக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்தி விடுவானா. ஆனா அண்ணன் ரொம்பவுமே இலகன மனசுக்குரிய ஒருத்தன். பின்னாடியில் இருக்கிற அந்த 2 ராட்சசிங்க மாதிரி கிடையாது. நான் பாரு எவ்வளவு ஜாலியா உன்னை வந்து உட்கார வச்சு விசாரிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னான். தியோ மிரட்டிலே அவன் பயந்து போயிருப்பான். அவன் உண்மையே சொல்லிடுறான், ஆக்சுவலி இவங்களெல்லாம் போட்டு தள்ளுறதுக்காக வரல, ரேதர் அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அவனை கடத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. கடத்துறக்கே கூட இத்தனை பேர் பிளஸ் எதுக்கட கத்தியும் கடப்பாரையும் எட்டு வந்தீங்கன்னு கேட்டா, வெல் எங்களுக்கு வேலை கொடுத்தவர் இந்த டைம் என்னன்னாலுமே இந்த குழந்தைய யார் தடுக்க வந்தாலுமே கடத்திட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது அப்பதான் அந்த குட்டி பையனுக்குமே புரியுது. ஆனா ஆமா, ரீசெண்டா ஊருக்குள்ள சில குழந்தைங்களாம் காணாம போறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படின்னா அவங்க எல்லாரையும் நீங்க தான் கடத்துறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா நாங்க தான் கடத்தணும் அப்படின்னு ஒத்துக்கிறானா. சோ நீங்க தான் கடத்துனீங்கன்னா யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, அந்த குழந்தைங்களை எங்க வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு தியோ ஏகப்பட்ட கேள்விகளை அடுக்க, பேசிக்காக குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் இந்த ஊருக்கு வெளியில் ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்காமா, அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்களாமா. ஆனால் யார் கடத்த சொன்னா, எதுக்கு கடத்த சொன்னாங்களா எங்களுக்கு தெரியாது, நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க, காசுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் இந்த வேலையை பார்த்தோன்னு சொல்லும்போது தியோ புரிஞ்சுக்கிறான். ஓகே, மிடில் மேனை வச்சு யார் இந்த வேலையை கொடுத்தாங்க அப்படிங்கிற மேட்ரு இவனுங்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த வேலையை கொடுத்த ஆள் ஒரு பெரிய கையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்க. ஆனால் அப்போ இந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் எவனோ ஒருத்தன் வந்து நிற்கிறான். கரெக்டாக அந்த ஒரு ஆளை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் உட்கார்ந்திருக்கிற இடத்தை நோக்கி அவனோட பவருங்கிறத பயன்படுத்த ஏதோ ஒன்று பில்டிங் அட்டாக் பண்ணுதுன்னு சென்ஸ் பண்ண தியோ இருக்கிற எல்லாரையும் அடிப்படாத மாதிரி தள்ளி விட்டுறான். அந்த வீடே உடஞ்சு போயிருந்திருக்கும். என்னன்னு பார்க்கலாமான்னு லீசா வெளியில போகலான்னு இருந்தா தியோ வேண்டாங்கிற மாதிரி தடுக்கிறான். இன்னும் சொல்ல போனா தியோவே அது என்னன்னு பார்க்கறதுக்காக வெளியில போகல. ஏன்னா வெளியில நிக்கிறது என்னால கூட எதிர்க்க முடியாத அளவுக்கான ஒரு சக்தி, அது ஒரு டீமன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட் இருக்குதுல்ல, அதுவுமே அந்த தியோவோட முடிவை ஆமோதிக்குது. வெளியில் நிக்கிறது கண்டிப்பா ஒரு டீமன் தான், செம்ம பவர்ஃபுல்லான ஒருத்தன் அவளாலையும் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருமே மிராண்டாவை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி அந்த குட்டி பையனோட வீட்டில் இருக்கும்போது ஒரு டீமன் எங்களை அட்டாக் பண்ண பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி தான் அந்த பக்கத்து நாட்டோட அம்பாசிடர் இருக்கிறார்ல, ஸோ அவரையுமே ஒரு டீமன் போட்டு தள்ளுச்சுங்கிற மேட்டரை நம்ம மிராண்டாவும் சொல்றா. ஒருவேளை அந்த டீமன் தான் அங்கிருந்து தப்பிச்சு வந்து எங்களை அட்டாக் பண்றதுக்காக முயன்றிருக்குமோ அப்படின்னு பார்த்தாலும் இந்த எல்லா அட்டாக்கையும் பண்ணது ஒரே டீமன் தானா இல்லை வெவ்வேறு டீமனா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகங்கிறது இருக்க தான் செய்யுது. அப்போ ஹீரோ தான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏதோ கிட்னாப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் மிராண்டா கிட்னாப்பை பத்தி நீ எதுவும் வாயை திறக்கவே இல்லையேன்னு கேட்டா, இல்ல அது உள்ளூர் பிரச்சனை, உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி தான் அதை நான் விட்டுட்டேன், ஆனா இதுல வந்து இந்த டீமன்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லைன்ட்டு அவ அந்த கிட்னாப் மேட்டரை பத்தி சொல்றா. ஆக்சுவலி அவ வந்து வேற கவர்னரை தேடிட்டு இருந்தால இந்த ஊருக்கு, அதற்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. ஆல்ரெடி நான் யாரையும் மீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்னர் சொல்லியிருந்தான்ல, அவனும் இந்த கிட்னாப்பிங்ல இன்வால்வ் ஆயிருந்திருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் இவளுக்கு இருக்க செய்து. இதை பத்திலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு ஆள் வந்துட்டு கவர்னரோட மாளிகை தீயில எரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்றானா. சரின்னு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அவ்வளோ பெரிய மேன்ஷன் மண்ணோட மண்ணா இருந்திருக்கும். யாரு காரணமா இருப்பா அப்படின்னு நம்ம பசங்களா பேசிக்கிட்டு இருந்தா தியோ ஒரே வருத்தமா வருவான். ஏன்னா கவர்னரோட மாளிகையில தான் அந்த ராண்டால்ஃப் யூஸ் பண்ண அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடு இருக்குதுன்னு அந்த குட்டி பையன் சொல்லியிருப்பான்ல. ஆனா நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அந்த ஸ்வாடு கிடைக்கலங்கிற மாதிரி வருத்தப்படுவானா. அதுவே மிராண்டாவும் அந்த கவர்னரோட பாடிங்கிறது கிடைக்கல. மேபி இந்த மாளிகைக்கு நெருப்பு வச்சதே அந்த கவர்னரா இருப்பானோ, ஏதோ ஒரு விதமான எவிடன்ஸை மறைக்க முயற்சி பண்றானோன்னு யோசிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையன் வருவானா.
என்னடா பண்றேன்னு கேட்டா இல்ல இங்க ஏதோ தீ பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அப்பாவை வந்து அப்பளையா காலையிலேயே கவர்னரோட ஆளுங்க வந்து கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஏதோ மீட்டிங் அப்படின்னு. அதனால தான் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது ஐயோ அப்போ அந்த குட்டி பையனோட அப்பா இந்த பில்டிங்ல இருந்திருப்பாரு, அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குமோன்னு பசங்க எல்லாம் பதறாங்க. நம்ம மிராண்டால அப்படியே அந்த இடத்துல கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. அவ அழுகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலி 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவும் மிராண்டாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மிராண்டா அப்படி போதையில உளறியிருந்திருப்பா. நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவனை வந்து நான் தேவையில்லாத ஒரு விஷயத்துல இழுத்து விட்டு சாகடிச்சிட்டேன், அதுல இருந்து எனக்கு வேற யாரு மேலேயுமே ஈர்ப்பு வந்ததே இல்லைங்கிற மாதிரி புலம்பி இருந்திருப்பாளா. ஐயோ அது இந்த ஆள் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. அதுக்கப்புறம் மிராண்டாவுக்கு குளிர் ஜரமே வந்திருக்கும் போல. அவளை கொண்டு வந்து அவளோட வீட்டுல படுக்க வச்சிருந்திருப்பாங்களா. ஹீரோ யோசிப்பான் அந்த மிராண்டா அன்னைக்கு வேற ஏதோ சொன்னாலேன்னு யோசிக்கும் போதுதான் அன்னைக்கு மிராண்டா இந்த மாதிரி போதையில உளறிந்திருப்பா. நான் மட்டும் அன்னைக்கு அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்த வந்து கொஞ்சம் ஏர்லியாவே கண்டுபிடிச்சிருந்தேன்னா அன்னைக்கு கண்டிப்பா என்னால அவரை காப்பாத்தி இருந்திருக்க முடியும்னு சொல்லியிருந்திருப்பாளா. சோ அண்டர் கிரவுண்ட் அங்கதான் போகணும். மேன்ஷன் மொத்தமே எரிஞ்சு போனாலும் கண்டிப்பா மேன்ஷன் கடையில அண்டர் கிரவுண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பலான்னு இருக்க ஹீரோஸ் எல்லாரும் இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்களா. கூடவே அந்த எல்ஃப் புள்ளையும் கூட்டம் வந்திருப்பாங்க. ஸோ அவளோட வேலை என்னன்னா இப்போ அந்த இடம் மொத்தமா இடிஞ்சு கிடக்குதுல, இதுல ஏதோ ஒரு இடத்துல அந்த அண்டர் கிரவுண்டுக்கான பாத்துங்கிறது இருக்கு. ஸோ ஆகையால் இப்போ எல்ஃப் புல்லா அவளோட மேஜிக்லாம் பயன்படுத்தி அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாகணும். ஏன்னடே அதுக்கு எந்த அளவுக்கான மேஜிக்ங்கிறது தேவைப்படுமோ உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி அவ செம்மையா காண்டாக தெரியும் மேடம், அதனால தான் இதை கையோட எட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட மேஜிக் போர்ஷன்ல எட்டு வந்திருப்பானா. ஆனா அந்த மேஜிக் போர்ஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ இன்னுமே செம்மையா காண்டாகிறா. ஏன்னா அது எல்லாமே குடிக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான எல்ஃபுங்களுக்கு அதிகமான மேஜிக் பவர் கொடுக்க தான் செய்யும். ஆனா அது குடிக்கிறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா ப்ளீஸ் தெய்வமே உன்னை நம்பி தான் நான் இருக்கிறேன், ப்ளீஸ் அவரோட உயிரை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஹீரோ மன்றாடி கேட்க பண்ணி தொலைறேன் குடுறா அப்படின்னு அந்த பொட்டியை வாங்கிட்டு அவன் நேரா வேலையை பார்க்கறதுக்காக போவாளா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் தியோவும் பேசிக்கும் போது தான் தியோ சொல்றேன் ஆக்சுவலி நான் வந்து தெளிவா பார்க்கல, இருந்தாலும் எங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்த டீமன் ஒரு பையன் டீமன் தான் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தது ஒரு லேடி தான். ஸோ இதை வச்சு பார்த்தா இந்த டவுன்ல கண்டிப்பா இப்போதைக்கு 2 டீமனுங்கிறது இருக்கு. அன்னைக்கு நைட்டே ஆயிரும். அந்த எல்ஃபு கிட்ட ஒரு எர்த் ஸ்பிரிட் மாதிரி ஒன்று இருக்குமா, அதை வச்சுட்டு அங்க இருக்கிற கிரவுண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த எல்ஃபுமே ஏகப்பட்ட போர்ஷன்ஸ் வந்து குடிச்சு டப்பா டப்பாவா தூக்கி வீசிந்திருப்பா. கொமட்ட செய்யுதே அப்படிங்கிற மாதிரிலாம் அவ இரும்பிக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் ஹீரோஸும் சும்மாலாம் இல்லை, அவங்களும் அந்த இடத்துல வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்களா. இறுதியா அங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பாதை போறதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே கொஞ்சம் நேரமாவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வேக வேகமா உள்ள இறங்குறாங்களா. ஸோ எல்லாரும் உள்ள வரும்போது எப்பவும் இல்லாத அளவுக்கு நம்ம ஹீரோவா இருக்கட்டும் தியோவா இருக்கட்டும் எல்லாருமே பயங்கர காஷியஸா இருக்கிறாங்க. தியோலாம் யூஸ்வலி இந்த அளவுக்குலாம் சீரியஸா இருக்க மாட்டான். ஆனா இப்ப சீரியஸா இருக்கிறதுக்கான காரணம் அந்த குட்டி பையனோட வீட்டை உடைச்சு விடும் போது ஒரு டீமன் வந்திருக்கும்ல, அதோட மியர் பிரசன்ஸ் மட்டுமே தன்னோட அம்மாவோடவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுவான். ஸோ தியோட அம்மா அதுக்கு மேல பயங்கரமான சண்டைக்காரங்க. ஏன்னா அவங்க தானே ஹீரோவோட டீச்சரும் கூட. ஹீரோவும் ஒத்துக்கிறான் சீரியஸ்லி டீமன்ஸ் அவங்க அம்மா கூட கம்பேர் பண்ணதுங்கிறது உண்மைதான். சோலோவால நம்மளால ஒரு டீமனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, நமக்கு கொஞ்சம் டீம் ஒர்க்குங்கிறதே தேவைப்படும்னு பேசிக்கிட்டே நேரா அந்த குகையோட எண்டுக்கும் வர அந்த இடத்துல ஒரு பாடிங்கிறது இருக்கு. ஏதோ ரத்தமெல்லாம் உறிஞ்சி எடுத்த மாதிரியான ஒரு பாடியாக இருக்க ஹீரோவுக்கு இதே மாதிரியான பாடியை இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கான், அந்த 4 வருஷத்துக்கு அப்புறமும் பார்த்துருக்கான். அதாவது மாய மந்திரம் இது பண்ணானுங்களா என்னென்ன டவுட் வரும்போது அப்போ அந்த ஸ்வாரோட ஸ்பிரிட்டும் வெளியில வந்துட்டு அங்க ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பச்சை கலர் ஸ்டோன் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு விதமான ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை இவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லுவா. அதாவது ஒரு ஹியூமனோட லைஃப் எனர்ஜி இருக்கும்ல, அதை வந்து ஒரு மேஜிக்கல் பவரா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்கன்னு கிட்ட வந்து பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு தெரிய வருது. ஆக்சுவலி அன்னைக்கு கவர்னரை பார்க்கும்போது இல்லைங்க பார்க்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அனுப்பியிருந்திருப்பார்ல, அந்த வெளியே நின்றுகிட்டு இருந்த நபர் தான் இவரு. இந்த ஒரு ஆள் மட்டும் இல்ல, பக்கத்துல இன்னும் ஏகப்பட்ட பாடிஸ்ல இருக்கும். அந்த எல்லா பாடிஸுமே இப்படி ஊருக்குள்ள கடத்தப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்களா அவங்களோட உடல்களா இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஊருக்குள்ள இந்த கடத்தல்லாம் பண்றதுக்கான காரணம் வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ ஆளுங்க எல்லாரையும் கடத்தி அவங்களோட லைஃப் ஃபோர்ஸை வச்சு மேஜிக்கல் எனர்ஜிங்கிறத ஜென்ரேட் பண்றாங்க. ஆனா அந்த மேஜிக்கல் எனர்ஜி எல்லாத்தையுமே தாங்குற அளவுக்கு இந்த ஒரு ஸ்டோன்ல பவர் இல்லாத மாதிரி தான் தெரியுதுன்னு அந்த புள்ள சொல்லிக்கிட்டு இருப்பா அந்த ஸ்பிரிட். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆன மாதிரி தெரியுது, எப்படியும் அப்போ வெடிக்கிறதுக்காக காத்திருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவா. வெடிக்குதுன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு தியோ அசால்ட்டா கேட்டா ஒன்னும் ஆகாது, இந்த ஊர்ல ஒரு பாதி ஊர் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லுவாளா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி ஃபீல் ஆகுது. வேற யாரு அது அந்த 2 டீமன்ஸா இருக்கும். அண்ட் அவங்க 2 பேரும் பேசிக்கும் போது தான் தெரிய வருது ஆக்சுவலி இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் கடத்தி இவங்களுக்கு தேவையான இந்த எனர்ஜி எல்லாத்தையும் இவங்க சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த மேட்டரை பண்றதுக்காக இவங்களுக்கு ஏதோ ஒரு ஹியூமன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இப்படி ஒரு மனிதனோட உதவியால தான் இதை நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறது அந்த ஃபீமேல் டீமன் இருக்குல்ல அதுக்கு பிடிக்கல.
முடியல. அது பயங்கர காண்டில் இருக்கும். வேண்டாம் விருப்பம் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த கவர்னரோட வீட்டை எரிச்சு விட்டது இந்த மாதிரியான மேட்டர்லாம் இவங்க வேணும்னே பண்ணல. ரேதர் இவங்களுக்கு உதவி பண்ற அந்த ஹியூமன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் தான் அந்த வேலையை பண்ண சொல்லியிருந்திருப்பானாமா. நமக்கு இருந்தாலும் உதவி பண்றான், ஆகையால் அவரு கேட்ட காரணத்தால அவருக்கும் உதவி பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னா எந்த விஷயத்தையும் அந்த ஃபீமேல் டீமனால ஏத்துக்கவே முடியல. ஒரு மனுஷன் பேச்சை போய் நம்ம கேட்கறதான்னு. இருந்தாலும் அந்த மேல் டீமனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம ப்ராப்பரா பார்க்குறோம். ஏன்னா இது எல்லாமே அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளோட டீமன் கிங்குக்காக தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த பாடியை எரிச்சு விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்களா. இவங்க பேசுறத எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்களும் ஓரமா ஒளிஞ்சிருந்து கேட்டு வந்துருப்பாங்க. தோடா பேசுற பேச்செல்லாம் வச்சு பார்த்தா முட்டா பீஸுங்களா இருக்கும் போலே அப்படின்னு நம்ம தியோ கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா, எதை எப்படியோ இருந்துட்டு போகட்டும்னு 2 பேரும் இப்போ கவர்னரையும் அந்த குட்டி பையனோட அப்பாவையும் தேடி வருவாங்க. அப்படி தேடி வந்தா ஒரு இடத்துல அந்த குட்டி பையனோட அப்பாவை கட்டி போட்டு வச்சிருந்திருப்பாங்க. பிளஸ் அங்க ஒரு மொட்டைய ஒரு ஆள் இருப்பான், அவன் தான் கவர்னராகவும் இருக்கும். என்னையா உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்க்க முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தானே தெரியுறேன்னு கேட்கும்போது அந்த கவர்னர் என்னன்னா நம்ம ஆளுங்க மேலெல்லாம் காண்டில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த நாடு இருக்குல்ல, இந்த நாடு இருக்குல்ல, இந்த நாடு மேலேயே காண்டில் இருக்கிறாங்க. அதற்கான காரணம்ங்கிறது இந்த காரணம் அப்படிங்கிற இந்த ஒரு டவுன் வந்து முதல்ல இதுக்கு முன்னாடி இண்டிபெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்படி நிறையா மினரல்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு டவுன் வந்து எப்படி தனியாக இயங்கிட்டு இருக்கலாங்கிற மாதிரி இந்த இதுக்கு மட்டும் இந்த ராஜா இருக்கிறான்ல, ஸோ அவன் வந்து இந்த டவுனை கேப்சர் பண்ணியிருந்திருப்பான். அதுலேருந்தே இவங்களுக்கு ஒரு காண்டு, எங்களோட அட்டானமியை வந்து பிடுங்கிட்டானுங்கிற மாதிரி. அதுக்கும் ஊரில் இருக்கிற எல்லாரையும் கடத்தி இப்போ இந்த பவர்ஸ் எல்லாம் சேமிக்க இருக்கும். என்னையா சம்பந்தம்னு கேட்டா அப்போ அந்த குட்டி பையனோட அப்பா தான் மேட்ரையெல்லாம் சொல்றாரு. ஆக்சுவலி என்னதான் ஒரு கடத்தி வச்சிருந்தாலுமே ஸ்டில் அந்த ஆள் வந்து கவர்னருக்கு எதிராலாம் இல்ல போல. சார் நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு எதுவும் ஆக போறது இல்ல, உண்மை எல்லாத்தையும் நீங்களும் ஏத்துக்கிட்டு ஆகணும், மற்றவங்களுக்கும் சொல்லி ஆகணும்னு சொல்லி அவரு உண்மையை சொல்றாரு. என்னன்னா இந்த ஏரியால வந்து அதிகமான மினரல்ங்கிறது இருக்கு, நிறைய இரும்பு பொருட்கள் செய்யறதுக்கு தேவையான அந்த மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அது எல்லாமே சூனர் காலியாக போகுது. எப்படியும் இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல இந்த இடத்துல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து இந்த இரும்பு பொருட்கள் மேக் பண்ற ஆளுங்க தான். அவங்க எல்லாருக்கும் வேலை இல்லாம போக போது இந்த ஒரு டவுனே கம்ப்ளீட்டா இந்த டவுனோட எக்கனாமியா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுவும் மொத்தமா முடிய போகுது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த டவுனை எப்படியாவது திருப்பி அதோட ஃபுல் க்ளோரிக்கு கொண்டு வந்தாகணும்னு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி தான் அந்த கவர்னர் இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற சில பேரையே பலி கொடுத்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி அவங்களோட லைஃப் எனர்ஜி எல்லாத்தையும் இப்போ மேஜிக்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறானா. இதை கேட்டோடனே ஹீரோலாம் கோவப்பட்டுட்டு, ஐயோ நீ இப்போ அந்த டீமன் கோடெல்லாம் நீ கான்ட்ராக்ட் போட்டுட்டு அவங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறாங்கயா அப்படின்னு கத்துனா, அப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த டீமன், நாங்களா யாரையும் ஏமாத்தல, நான் ஒரு ஆஃபர் வச்சிருந்தேன், அந்த ஆஃபர் அவர் ஏத்துக்கிட்டாரு, அவ்வளவுதாங்கிற மாதிரி நியாயம் கேட்டு வந்திருப்பான். ஹீரோவுக்கு இந்த டீமன்ஸை பத்தி நல்லாவே தெரியும். அந்த டீமன்ஸ் ஒரு போட்டியில ஜெயிக்கிற அளவுக்கு கேப்பபிளா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தலகணம் வந்துருச்சுன்னா அவங்களோட பிளான்ஸ்லாம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே சும்மா ஒப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையால் ஹீரோ எந்த ஒரு சோடை எடுத்து சண்டைக்கு நிக்காம சும்மா சில கேள்விகள் எல்லாம் கேட்பானா, அந்த டீமனும் அது வாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி மேட்டர் என்னன்னு பார்த்தா முதல்ல இந்த டவுனுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு வந்த காரணமே இந்த இடத்துல இருந்தானே இரும்பு பொருட்கள்லாம் போகுது. ஸோ மெயினான ஹியூமன்ஸுக்கான வெப்பன் சப்ளையே இங்கிருந்து ஆரம்பிக்கும். அதனால இது ரிலேட்டடா டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும்னு வந்திருப்பாங்க. ஆனா வந்த இடத்துல தான் இந்த வெப்பன் தயாரிக்கிறதுக்கான மினரல் எல்லாமே காலியாக போகுதுங்கிற ஒரு கஷ்டத்துல கவர்னர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கவர்னர் கிட்ட டீல் போட்டிருந்திருப்பாங்க. வேணும்னா அந்த மினரல் எல்லாத்தையும் திருப்பி அதிகரிக்கிறதுக்காக நாங்க உதவி பண்றோம், அதுக்காக மனிதர்களோட உயிரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பவர் ஸ்டோன் மாதிரி கிரியேட் பண்ணணும்னு அதை இப்போ இவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போதாத குறைக்கு அடிஷ்னலா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த இடத்துல ஒரு விதமான மேஜிக்கல் ஸ்வாட் ஒன்று இருக்காமா. இதுக்கு முன்னாடி ரால்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ எங்க டீமன் கிங்கை போட்டு தள்ள டைம்ல அவர் அதை தான் பயன்படுத்தினாராமா. அதனால அதையும் எடுத்துட்டு போகலாங்கிற ஐடியால தான் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஃபீமேல் டீமன் வந்துட்டு உளறிட்டு இருக்காத மென்டல் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. இப்போ ஹீரோவுக்குமே போதுமான டீடைல்ஸ்ங்கிறது கிடைச்சிருச்சு. ஆகையால் சண்டை போடுறதுக்காக தயாராக அந்த டீமனுமே சண்டை போடலான்னு இருப்பான். ஆனா அப்ப அந்த கவர்னர் என்னன்னா, ஏய் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிற, நீ வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த ஒரு இடத்துல நீ திருப்பி மினரல்ஸ் எல்லாத்தையும் வர வைப்பதானே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஹீரோ பதில் சொல்றான், யோ அவன் சும்மா உன்னை மண்டைகளவருக்காக ஏதோ ஒன்று வளர்ந்துருக்கான், அதை நம்பி தேவையில்லாம மக்கள் எல்லாத்தையும் இப்படி தியாகம் பண்ணிருக்கியா அப்படின்னு திட்டினா அந்த டீமன் ஹீரோவோட நாலேஜை பார்த்து பாராட்டுறான். கூடவே அந்த மொட்டையையும் திட்டுறான், ஏண்டடே அந்த ஸ்டோன்ல இருக்கிற எனர்ஜியை வச்சு ஊரை பாதி வெடிக்க வச்சுட்டு போகலான்னு இருந்தேன், அதையும் நம்பிட்டு இருக்கிறாடா அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் டீமன் நம்ம லீசா கூடயோ அந்த எல்ஃபு கூடயோ சண்டை போறதா இருந்தா அந்த ஃபீமேல் டீமனுக்கு பெருசா
இவங்கள கொல்லணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால சும்மா வர அட்டாக்கை தடுத்துட்டு மட்டும் இருப்பாளா. அதுவே ஹீரோவும் அந்த இன்னொரு டீமனும் அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த கேப்ல நம்ம உதவி யாருக்கும் தேவைப்படாதுன்னு எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்கல்ல. அதனால நம்ம தியோ வந்து சரி அந்த ரால்ஃப் யூஸ் பண்ண அந்த ஸ்வாட் எங்க இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்க அங்க சம்திங் ஏதோ இன்விசிபிளா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று தெரியுது. கிட்ட போனா அந்த இடத்துல ஒரு கான்கிரீட் மாதிரி இருக்கா, அதை பிரேக் பண்ணும்போது எஸ் அதுக்குள்ளதான் அந்த ஸ்வாடும் இருக்கு. ஸ்வாடு அண்ணனுக்கே கிடைச்சதுங்கிற மாதிரி அவன் பயங்கர ஜாலியா அதை எடுத்து கத்திட்டு இருக்கும் போது புதுசா ஒரு ஸ்வாட் ஒன்று கிடைச்சிருக்குமா. அதே நேரத்தில் நம்ம லீசா கூடயும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த டீமனோட மண்டையிலே லீசா ஒரு பஞ்ச் வச்சு லைட்டா பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருதா. ஆனா அதே நேரத்தில் அந்த இன்னொரு டீமன் ஹீரோ கிட்ட அடி வாங்கி கீழே வந்து கதறிக்கிட்டு இருக்கும். அதற்கான காரணம் ஹீரோ அந்த டீமனோட கொம்பை வந்து உடச்சு விட்டு இருந்திருப்பான். வலி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வேதனை என்னன்னா கொம்பு இல்லாத டீமனை வந்து பெருசா அந்த டீமனோட உலகத்துல மதிக்க மாட்டாங்களாமா. அதனால அந்த கொம்பு அப்படிங்கிறது அந்த டீமன்ஸுக்கு மானம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்து மேல ஹீரோ காலை வச்சு முதின்னு மூச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் ஹீரோ சரி சண்டையை இதோட நிறுத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்பானா. அந்த டீமன்ஸுக்கே ஒரே அதிர்ச்சி, என்ன இவன் சொல்றான்னு. ஆமா சண்டையை இதோட நிறுத்திக்கலாம், நீங்களும் இந்த சண்டைக்கு அவ்வளவு தயாரா வந்த மாதிரியும் தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கவர்னர் அந்த குட்டி பையனோட அப்பா அவங்களுக்கும் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி தெரியுது. ஸோ இவங்களை நாங்கள் கூடிய சீக்கிரம் கூட்டிட்டு போய் ஆகணும். சண்டை இதோட நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறங்காட்டி பயந்துட்டோன்னு கிடையாது. இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு இந்த ஒரு சண்டையை வச்சுக்கலாம். இன்கேஸ் டீமன்ஸான நீங்க என்ன தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்வாடையும் வேற என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கலாம். ஆனா அதுவே நான் உங்களை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி நீங்களுமே இந்த டீமன்ஸை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்ககிட்ட சொல்லி ஆகணும். உங்க ஆர்மியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எங்க அட்டாக் பண்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் வேணும். ஒத்துக்கிறீங்களா என்னன்னு கேட்கும்போது ஸோ இப்போதைக்கு சண்டை வேண்டாம் அப்படின்னு அந்த டீமன்ஸ் நினைக்கிறாங்க. ஆகையால் இந்த டீலுக்கு ஒத்துக்க செய்யறாங்க. இருப்பினும் 3 நாள் கழிச்சு உனக்கு பாட தூக்க போறோம், அதனால தயாராகிற மாதிரி கொஞ்சம் மிரட்டி விட்டு தான் போவானுங்களா. காலையில சூரிய வெளிச்சமே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குட்டி பையனும் மிராண்டாவும் என்னடா இன்னும் வராங்களா அப்படின்னு வெளியிலேயே காத்திருந்திருக்க. கரெக்டா ஹீரோவும் மற்றவங்களும் அந்த குட்டி பையனோட அப்பா கவர்னர்னு 2 பேரையுமே கூட்டிட்டு வராங்களா. மிராண்டாக்குலாம் அந்த குட்டி பையனோட அப்பாவை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுத புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படி ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பிளஸ் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், ஓகே மிராண்டாவோட காதலை என்னதான் இந்த ஆள் வந்து ஏத்துக்கிட்டு 2 பேரும் ஒரே வீட்டுல வாழல அப்படின்னாலும் 2 பேரோட மனசுலயும் 2 பேரும் இருக்கிறாங்க. புனிதமான காதல் தான் எவா அப்படின்லாம் யோசிப்பான். அதுக்கப்புறம் மிராண்டா கிட்டையும் அந்த குட்டி பையனோட அப்பா கிட்டையும் ஹீரோ தனியா பேசும்போது தான் ஹீரோ மேட்டர் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். இந்த கவர்னர் ஒரு 1-2 மாசமாவே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான், இந்த மாதிரி ஆளுங்களை கடத்துற வேலையெல்லாம். ஆனா இந்த விஷயம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம குட்டி பையனோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். தெரிய வந்தோடனே அவன் டைரக்டா போய் கவர்னர்கிட்ட கேட்டு இருந்திருப்பான். ஏன்னா இந்த கவர்னர் ஒன்ஸ் இந்த ஊருக்கு பதவி ஏற்றதுல இருந்து இந்த ஊருக்கு எதெல்லாம் நல்லதோ அதை மட்டும் தான் செஞ்சிருந்திருக்காரு. இந்த ஆளுமே இந்த குட்டி பையனோட அப்பாவுமே சின்ன வயசுல இருந்து இங்கே தானே இருந்திருக்காரு. அதனால அவருக்கு தெரியும் இந்த கவர்னர் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு. அதனால தான் டைரக்டா போய் ஒரு தவறு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் கேட்டு இருந்திருப்பான். என்னதான் நீங்க ஊருக்கு நல்லது பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுத்திருக்க பாதை தப்பா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் பாதை தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஊருக்கு நல்லது பண்ணுவேன்னு அவன் நின்றுருப்பான். அதுக்கப்புறம் இவருக்குமே பெருசா கவர்னர் எடுத்து எதுவும் பண்ணணும்னு தோணிந்திருக்காது. ஆனா கவர்னர் இந்த ஆளை மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பான். நீயும் இதுல இன்வால்வ் ஆகுங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்திருப்பான். இன்கேஸ் இதுல நீ இன்வால்வ் ஆகலைன்னா உன்னோட பையனையும் மிராண்டாவையும் நான் காலி பண்ணிடுவேங்கிற ரேஞ்சுக்குலாம் த்ரெடன் பண்ணியிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களாவே இந்த ஆள் வந்து பெருசா கவர்னர் கூட எந்த விதமான தொடர்பையும் வச்சிருந்திருக்க மாட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பையனை சேஃப் பண்ணலாம் அப்படின்லாம் நினைச்சிருந்திருப்பாரு. அதனால தான் அந்த குட்டி பையனை கடத்துறதுக்கான முயற்சி எல்லாம் நடந்திருக்கும். இப்போதைக்கு இந்த மேட்டர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அது இருக்கட்டும், முதல்ல அந்த ரால்ஃபோட பழங்காலத்து ஸ்வாட் இருக்குதுல்ல அதை எங்க நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க, அது வந்து ஒரு நேஷனல் ட்ரெஷர், அது எங்க ஊரை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோ எங்க கிட்ட தான் இருக்குது, அது நேஷனல் ட்ரெஷருங்கிறதெல்லாம் உண்மையா இருந்துட்டு போகட்டும் தலை, இருந்தாலும் உங்களோட உயிரை நாங்க காப்பாத்திருந்திருக்கோம், உங்க பையனை காப்பாத்திருந்திருக்கோம், மிராண்டாவை காப்பாத்திருந்திருக்கோம், இப்படி 3 பேரோட உயிரை காப்பாத்தினதுக்காக ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ல, அந்த வகையில் இந்த ஸ்வாடை கொடுத்துருங்களேன், என் பையனுக்கு இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தியோவுக்காக அந்த ஸ்வாடை கேட்டுக்கிட்டு இருப்பான். இன்னும் சொல்ல போனா பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இல்லை, எங்க பையன் தியோ எடுத்துக்கிட்டான் அதனால கண்டுக்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கூடவே ஹீரோ ஒரு ரேரான ஒரு ஓர் மெட்டீரியல் எடுத்து வைப்பானா. அதை பார்த்தோன்னே அந்த குட்டி பையனோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இந்த ஒரு மெட்டீரியல் ஹீரோக்கு எங்க கிடைச்சிருந்துருக்கணுமா, ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ட்ரெஷர் ரூமை கிளியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அங்கதான் கிடைச்சிருக்கும். முதல்ல இந்த ஆளை வந்து மீட் பண்ணும் போதே ஸ்வாட் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்கல்ல. அன்னைக்கு அவர் முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த ஆளுக்கு நமக்கு செஞ்சு கொடுக்க விருப்பம் இல்லை போல, அதனால தான் பண்ணலையோ அப்படின்னு ஹீரோ நினைச்சிருந்திருப்பான். பட் இப்பதான மேட்டர் தெரிய வருது, ஊர்லயே வந்து எந்த விதமான பெரிய மெட்டீரியலும் இல்லைன்னு. ஆகையால் மெட்டீரியல் எங்க கையிலேயே இருக்குது, இந்தாங்கோ இதை வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா சரி ஒரு வாரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரா. முதல்ல ரசிச்சு ருசிச்சு பண்ணலாங்கிற மாதிரி இருப்பாப்ல. ஆனா ஹீரோவுக்கு அவ்வளோலாம் நேரம்
கட்டாயம் இல்லை தலை 2 நாள் தான், 2 நாள் கழிச்சு எனக்கு சண்டை ஒன்று இருக்குது, அந்த சண்டையில் சண்டை ஓடுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்வாட் வேணும், செஞ்சு கொடு அப்படின்னு அனுப்பி விட்றான். அதுக்கப்புறம் லீசாவையும் அந்த எல்ஃபையும் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பானா. அந்த டீமன் கூட சண்டை போட்டதில் ஏதாவது கொஞ்சம் அடிபட்டு இருந்திருக்குமா, இல்லை ஏதாவது சோர்வாக இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ண போயிருப்பான். இல்லை அப்படிலாம் கிடையாது, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அடுத்த தடவை அந்த டீமன்ஸ் வந்ததுன்னா தூக்கி போட்டு முதிச்சிட வேண்டியதா அப்படின்னு லீசா காத்துலேயே கும்ஃபு பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தியோ என்ன பண்ணுறான் அப்படின்னு போய் பார்த்தா அவன் பாட்டுக்கு பேனு உட்காந்துக்கிட்டு இருப்பானா. அவனுங்க 2 பேரும் பேசிக்கும் போது தான் தெரிய வருது, ஆக்சுவலி அந்த மேல் டீமன் இருக்குதுல்ல அது ஒன்றும் தியோ இந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு போனதை நினச்சி பெருசாலாம் கொல்லப்பட்ட மாதிரி தெரியல. அந்த ஃபீமேல் டீமன் தான் ஏன்டா அதை எடுத்துகிட்டு போகிறீங்கலாம் கேள்வி கேட்டிருந்திருக்கும். அந்த மேல் டீமன் ஆக்சுவலி கவலைப்பட்டதே நம்ம ஹீரோ அந்த மேல் டீமனோட கொம்பை ஒன்று புடிங்கிட்டு வந்துருப்பான்ல. பேர் மினிமம் இந்த கொம்பு திருப்பி வேணும் அப்படிங்கிறங்காட்டி அது சண்டை போட வரதான் போகுது, அதை நம்ம காலி பண்ண தான் போகிறோம் அப்படின்னு யோசிப்பானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட்டும் மிச்சம் வச்ச ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இன்னும் அந்த வெடிக்கிற நிலையில இருக்குது அந்த மேஜிக் ஸ்டோனுங்கிறது இருக்க செய்யுதுல்ல, அதனால அந்த மேஜிக் ஸ்டோன்ல இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாவே ரிலீஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி தான் அந்த ஸ்பிரிட் சொல்லுவா. ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் மைண்ட் மாதிரி வேணும்னா நான் வச்சிருந்திருக்க இந்த ஒரு ரெட் கலர் ஸ்டோன் இதில் அந்த பவர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும், டைம் டிராவல் பண்ற அளவுக்கு இந்த ஸ்டோன்ல பவர் இருக்குதுன்னா இந்த பச்சை கலர் ஸ்டோன்ல இருக்கிற பவர் அப்சர்வ் பண்றதா இதுக்கு கண்டிப்பா ஜுஜுபியா தான் இருக்குன்னு சொல்லி ஸ்பிரிட் தான் அந்த பச்சை கலர் ஸ்டோன்ல இருந்து இந்த சிவப்பு கலர் ஸ்டோனுக்கு பவர்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றாளா. அதுக்கப்புறம் அப்படியே நேரங்கிறது போக ஆரம்பிக்குது. நம்ம லீசாவும் அந்த எல்ஃபும் வெளியில சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் எதை பத்தியும் கவலைப்படாம லியோ ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருப்பானா. ஹீரோவுமே இந்த குட்டி பையனோட அப்பா வந்து ஸ்வாட பண்றாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி அடிக்கடி போய் எட்டி பார்த்துக்கிட்டே வருவான். இப்படியே ஒரு 2-3 நாளுங்கிறது போகுது. கரெக்டா அந்த டீமன்ஸ் கூட சண்டை போடுறதுக்கான நாளும் வர சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் வந்து இருப்பாங்களா. இன்னும் அந்த டீமன் வரல, ஆகையால் ஏதோ பிக்னிக் போற மாதிரி நம்ம லீசா எல்லாம் அந்த டீ பன் நல்லா இட்டு வந்துருப்பாங்க, அதெல்லாம் ஜாலியாக வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. எப்படியும் அந்த டீமன்ஸும் அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே இப்படி டீ குடிச்சிட்டு இருக்கிற ஆளுங்களை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாம அவங்களே கிளம்பி போக சரின்னு அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்காக தயாராகிறாங்களா. நம்ம ஹீரோவும் சரின்ட்டு அப்படியே முன்னாடிலாம் வந்து நிற்கிறான். இருந்தாலும் இந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரியே தெரியுது, எப்படியும் 2 சண்டை நடக்க போகுது, ஆகையால் நம்ம சண்டையை நம்ம ஏன் வெளியில வச்சுக்க கூடாதுன்னு கேட்க அந்த டீமனுக்கு ஓகே தான், நீ எந்த இடத்துல சாக போறியோ அந்த இடத்த நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி டெரரெல்லாம் டைலாக் பேசிட்டு இந்த பெண் டீமன் கூட நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, அண்ணன் வெளில போய் சண்டை போடுறேன்னு ஹீரோ அந்த டீமனை கூட்டிட்டு போயிடுவான். இப்போதைக்கு இந்த ஃபீமேல் டீமன் கூட லீசாவும் நம்ம எல்ஃபும் சண்டை போறதாக இருக்க அந்த ஃபீமேல் டீமன் சொல்லும், இங்க பாருங்க உங்க கூட சண்டை போடணுங்கிற விருப்பம்லாம் எனக்கு கிடையாது, ஜஸ்ட் அந்த ஸ்வாட் எனக்கு வேணும், ஆகையால் வேற வழி இல்லாம தான் சண்டை போடுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல 3 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பிரிட்டும் அதுக்கப்புறம் தியோவும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. பாப்கார்ன் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஃபீமேல் டீமன் 2 பேரையும் கீழெல்லாம் அடிச்சு போட என்னடே உன் ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்குறாங்க போய் உதவி பண்ணலையான்னு அந்த ஸ்பிரிட் கேட்டதுக்கு தோத்து போயிட்டா சோட புடுங்கிட்டு போவாங்க, கொல்ல போற மாதிரி எனக்கு தெரியல, ஆனா அவ்வளோ சீக்கிரத்துல தோப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லைங்கிற மாதிரி இருப்பான். அதே மாதிரி தான் 2 பேரும் திருப்பி எந்திரிச்சிட்டு அங்க சண்டை போடுறதுக்காக இருக்க இந்த தடவை அந்த 2 பேருமே அவங்களோட பவர்ஸை மாறி மாறி யூஸ் பண்ணிக்காம ரேதர் ஒன்னா கம்பைன் பண்ணி பயன்படுத்துறாங்க. அந்த எல்ஃப் அவளோட எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த டீமன் பார்க்க முடியாத மாதிரி பண்ணி இந்த கேப்ல அந்த எர்த் மேஜிக் இருக்குதுல்ல சோ அதை அட்டாக் பண்றது மூலமாவே அந்த லீசா டீமன் மேல பயங்கரமான பலத்த அடிகளை விட செய்கிறாள். அதன் விளைவு அவளோட வயிறுலயே பயங்கரமான ஒரு பஞ்ச் ஒன்று வைக்க அவ அதே இடத்துல சுருள்ற மாதிரி தான் இருக்குது. பேரலா நம்ம ஹீரோவும் இன்னொரு டீமனை கூட்டு வந்திருந்தான்ல, என்னப்பா இந்த இடத்துல சண்டையை வச்சுக்கலாமான்னு கேட்கும்போது லீசாவும் அந்த எல்ஃபு பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து அந்த டீமனை அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த டீமனுக்கு நல்ல டேமேஜஸ் ஏற்பட்டிருந்திருக்கும். இருந்தாலும் அது திருப்பியும் சண்டை போடுறதுக்காக எந்திரிக்க மறுபடியும் லீசா நல்லா நங்குன ஒரு அடி அடிச்சுட்டு இந்த கேப்ல அந்த எல்ஃப் அவளோட ஃபயர் ஸ்பிரிட்டை பயன்படுத்தி அந்த ஃபயர் ஸ்பிரிட்டோட இப்போதைக்கு அச்சீவ் பண்ண டாப் லெவல் ஆஃப் ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்துது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நெருப்பு சூறாவளியே உருவாகுது. எப்படியோ அவளோட கதையை முடிச்சிட்டோன்னு 2 பேரும் ஹைஃபைலாம் போட்டுக்கிட்டு அந்த எல்ஃப் சொல்லுவா, இந்த மாதிரி சாலமண்டரோட இந்த அட்டாக்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, டீமனா இருந்தாலும் அவளாலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடண்டா இருப்பாளா. இவளுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருந்திருக்க இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தியோவுக்கு நடா இது போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பேனு சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு இருப்பான். ஆனா அதுவே அந்த ஸ்வாடோட ஸ்பிரிட் அதுக்குள்ள எங்க அவசரப்படுறீங்க, இன்னும் கேம் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அந்த நெருப்புக்குள்ள இருந்து அந்த டீமனுங்கிறது திருப்பி வெளியே வருது. அந்த டீமனோட பவரை நம்ம ஸ்பிரிட்டால தான் ஃபீல் பண்ண முடியுமே, என்ன இவ்வளவு அடி வாங்கி திருப்பி வரேன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம் தான். சரி இவ்வளவு பெரிய அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா அப்ப இன்னைக்கு சரியான சம்பவம் இருக்க போதான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அந்த டீமன் எப்படி நீங்க என்ன அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. நான் எங்க மிஸ்டேக் பண்ணேன், நீங்க எப்படி என்ன கரெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சீங்கிற மாதிரி
அதுக்கு அம்மனியோட ட்ரைனிங் தான் காரணங்கிற மாதிரி லீசா சொன்னாலுமே அந்த எல்ஃப் என்ன சொல்றான்னா, ஏன்னா உனக்கு சண்டை போறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது, அதனாலதான் நீ எங்ககிட்ட தோத்தங்கிற மாதிரி அந்த டீமன் கிட்ட இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு சரி சண்டை போட ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா இல்ல, அந்த டீமன் சண்டைக்கு வரல, ராதர் நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன், நான் சரண்டர் ஆகிக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவாளா. இந்த ஒரு வார்த்தைகளை அந்த டீமன் கிட்ட இருந்து இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க இப்படி ஷாக் ஆகுறத பார்த்துட்டு அந்த டீமனே சொல்லும், இங்க பாரு சாகரக்காகவோ இல்லைன்னா தோல்வியை நினைச்சு பயந்தெல்லாம் ஒன்றும் நான் சரண்டர் ஆகல, என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ கண்டிப்பா நான் திருப்பி அவங்கள போய் மீட் பண்ணி ஆகணும், உருப்படியா வீடு வந்து சேர்றேன்லாம் சொல்லியிருந்திருக்கேன், அதனால என்னால இந்த இடத்துல என் உயிரை இந்த சண்டைக்காக வெறும் அந்த கத்திக்காக ரிஸ்க் பண்ண முடியாது, அந்த ஸ்வாட் தானே அது இப்போதைக்கு உங்ககிட்டயே இருந்துகிட்டு போதும், நான் இந்த தோல்வியை ஏத்துக்கிறேன், அப்புறம் சண்டையில தோத்தா ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன பண்ணணும், ஏதாவது வேலை கீது வச்சிருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2 பேருக்கு ஐடியா இல்ல, நல்லா சண்டை போடணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு கடந்த ஒரு 3 நாளாவே மைண்ட்ல இருந்திருக்குமே தவிர அம்மா அவளை தோக்கடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அவங்க யோசிச்சிருந்திருக்க மாட்டாங்களா, கம்மனை இவளை போக விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நம்ம லீசா யோசிப்பா. ஆனா அப்பதான் அந்த எல்ஃபுக்கு ஞாபகம் வருது, ஆனா ஆமா ஹீரோ தான் சம்திங் இவங்க கிட்ட இருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஹே டீமன், உங்க ஆளுங்க எல்லாரும் மனிதர்களை ஏதோ இன்வைட் பண்ண போறாங்களாமா, மனிதர்களுக்கு எதிராக போரிட போறாங்களாமா, அதை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லு பார்க்கலான்னு கேட்டதுக்கு போர் பண்ற அளவுக்கு ஏகப்பட்ட டீமன் கூட்டத்தை எல்லாத்தையுமே வந்து மனிதர்களுக்குள்ள அவிழ்த்து விடல, ராதர் என்னையும் இப்போ கூட இன்னொருத்தன் வந்தான்ல, ஸோ இவங்க 2 பேரை மட்டும் தான் அனுப்பி விட்டு இருந்திருக்காங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க, அவ்வளோ மட்டும்தான் அப்படின்னு சொன்னா. அதுக்கு மேல லீசாவுக்கும் இந்த எல்ஃபுக்கும் என்ன அவகிட்ட கேள்வி கேட்கறதுன்னு தெரியலையா, சரி அதனால நீ கிளம்பு, அதான் இன்னொருத்தன் இருக்கிறான்ல அவங்ககிட்ட ஹீரோ கேள்வி எல்லாம் கேட்டுக்குவாங்கிற மாதிரி அந்த பிள்ளைய அனுப்பி விட்டா. அந்த டீமனோ போறதுக்கு முன்னாடி நம்ம லீசாவோட பேரையும் அந்த எல்ஃபோட பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகுது. ஸோ இப்படி எதிரிகளோட நேமை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை பார்த்துக்கலாங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாளா. இப்படி இந்த டீமன் ரொம்ப அமைதியா பேசிட்டு சரண்டர் ஆகிட்டு போறது, இது எல்லாமே அந்த ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப வருஷமா உயிரோட இருக்குதுல்ல, ஆகையால் அது முதல்ல உருவான காலகட்டத்தில் மனிதர்களும் டீமன்ஸும் எதிரெதிரில் வந்து நிக்கிறாங்க அப்படின்னாலே யாரோ ஒருத்தரோட தலங்கிறது தரையில இருக்கணும். ஆனா இப்போ என்னன்னா காலம் ரொம்பவுமே மாறிடுச்சுன்னு யோசிச்சுட்டு சைல திரும்பி பார்த்தா அங்க உட்காந்துக்கிட்டு இருந்த தியோவை ஆள காணும். என்னடா அந்த டீமன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருந்தால, பின்னாடி எகிரி குதிச்ச தியோ அதுக்குள்ள எங்கடைய எஸ்கேப் ஆகுற, இன்னும் இந்த சோடனை ட்ரையல் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி அட்டாக் பண்ண போறான். இதே நேரத்துல ஹீரோவும் அந்த இன்னொரு டீமனும் சண்டை போடலாங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல. அப்ப அந்த டீமன் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட தன்னோட கொம்பு இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோவும் இருக்கு, நீ ஜெயிச்சின்னா வாங்கிட்டு போகலாங்கிற மாதிரி காட்டுறானா. சரின்னு அதுக்கப்புறம் சண்டையும் ஆரம்பிக்குது. ஹீரோ அவனோட சோடை எடுத்து கொண்டு போய் முதல்ல ஒரு டைரக்டான அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறான். எப்படி இந்த அட்டாக்ல இருந்து அவன் எஸ்கேப் ஆகும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணிக்கலான்னு. ஆனா அவன் எஸ்கேப் ஆகல. சர்ப்ரைசிங்லி அந்த அட்டாக்கை அவன் தடுக்க கூட செய்யல, அவனோட கையில டைரக்டாவே அந்த அட்டாக்கை வாங்கிக்கிறான். அவனுக்கு டேமேஜ் ஆகுது. ஆனா ஹீரோ கிட்ட வந்தது அவனுக்கு நல்லதா போச்சு, அவனால மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஹீரோவை பயங்கரமா டேமேஜ் பண்ணி விடுறான். பிளஸ் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண ஸ்வாடுங்கிறது அந்த டீமனோட கையில ஒரு வெட்டு போட்டு ரத்தம்லாம் ஒழுகிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி உங்ககிட்ட சண்டை போட்டு லைட்டா தோக்குற நிலைமைக்கு போனல, அதுக்கு இது ஒரு தண்டனையா நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் மறுபடியும் ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு இருக்கும்போது அப்போ சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியா அப்பதான் எனக்கு தெரிஞ்ச டீமன்ஸுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் சண்டை நடந்துகிட்டு இருந்தது. அந்த வார்ல உன்ன மாதிரியே தான் அவசரப்பட்டு ஏகப்பட்ட பேரை என்ன கொள்றதுக்காக வந்தானுங்க. ஆனா நான் தான் அவங்க எல்லாரையுமே மலை மாதிரி கொன்னு குவிச்சேன்னு சொல்லி ஹீரோவை அட்டாக் பண்ணி கீழே தள்ளிடுவான். இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு திருப்பி எந்திரிச்ச ஹீரோ டைரக்டான ஒரு அட்டாக் தான் பயன்படுத்த வந்தாலும் அதுல இருந்து அந்த டீமன் சுத்தமா எஸ்கேப் ஆகுற மாதிரியே தெரியல. அப்படியே ஏர்ல ஹீரோவை தூக்கி செவுத்துல அடிச்சிடறான். டைரக்டா சண்டை போட்டாலே அவனை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அவனோட கொம்பை சும்மா மேலே தூக்கி போடுவானா. அதை பார்த்து அவன் கவனம் சதறும் போது ஹீரோ சோடை வச்சு டைரக்டா ஒரு அட்டாக் அவனை பயன்படுத்திடுறான். என்னதான் அந்த சோடை அவன் மேல டைரக்டா இறங்கி இருந்தாலுமே அவன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஈவன் ஹீரோக்கும் தெரியும் அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஆனா அதுக்கு பதிலா ஆக்சுவலி அந்த சோடை கொண்டு வந்து அங்க செவுத்துல சொருகனுக்கான காரணம் அந்த செவுரு உடஞ்சு அடுத்த பக்கம் இருக்கிற ஒரு வால்கனோ மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அந்த இடத்துக்கு போய் விழுகிறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமே அந்த டீமன் ஹீரோவை அடிச்சு தூக்கி எறிய, என்ன மாமே காலி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஹீரோ கிட்ட வரும்போது, உன்ன மாதிரி ஆளுங்களை நான் எவ்வளவு பேரை இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன், உன்னையெல்லாம் அடிச்சு காலி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுமேன்னு ஹீரோ அவனோட பேக்ல இருந்து சம்திங் ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி எடுத்து அவன் மேல ஊத்தி விட்டுருவான். அந்த சின்ன பையன் தான் அந்த லிக்விடை ரெடி பண்ணியிருப்பான் போல. ஸோ ஒரு சில நொடிகளுக்கு அந்த டீமனால அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியாம இருக்க, இந்த கேப்ல அங்க லாவால வச்சிருந்த ஒரு செயினை எடுத்து கம்ப்ளீட்டா அந்த டீமனை சுத்து போட்டுறான். ஆனா இந்த செயினை தான் அந்த சின்ன பையனோட அப்பா கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ மேக் பண்ணியிருப்பான் போல. அது ஸ்வாடு கிடையாது, ரேதர் அது ஒரு
ஒரு செயினை மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் தன்னோட தோல்வியையும் ஒத்துக்கிறான். ஹீரோவும் அவனோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறான். அதே கேள்விதான். இப்போ கரெக்டா உங்களுக்கு ஒரு டீமன் கிங் ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் மனிதர்கள் கூட போர் செய்யறதுக்காக உங்களை உளவாளியா அனுப்பி விட்டதா அப்படின்னு கேட்டா அவங்க தான் அனுப்பி விட்டது. ஆனா போர் செய்யறதுக்காக கிடையாது. ரேதர் ஒரு ஸ்பை மாதிரி ஊர்ல என்ன நடக்கு அப்படிங்கிற மேட்டர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக தான். அதுக்குன்னு போரே நடக்க போறது இல்லையா அப்படின்னு கேட்டா, வெல் இப்ப இருக்கிற டீமன் கிங்குக்கு, இப்ப இருக்கிற ஆக்சுவலி டீமன் கிங் இல்ல, அது ஒரு குயின். அந்த டீமன் குயினுக்கு இப்படி மனிதர்கள் கூட போர் பண்றதுல விருப்பம் இல்ல. கடந்த 300 வருஷமா எந்த ஒரு போரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா டீமனையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க. ஆனா சில பேர், அதாவது குயினுக்கு அடிப்படையாம சில பேர் வந்து அது எப்படி மனிதர்கள் கூட சண்டை போடாம இருக்க முடியும், டீமன்ஸுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாது, நம்ம இருக்கிற உலகத்துல அவங்க இருக்கிறத அவங்கள போட்டு தள்ளணும் சார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வாருக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாமா ஒரு சில டீமன்ஸ். இதை கேட்ட ஹீரோ, ஓகே வாருக்காக சில பேர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ கரண்டா இருக்கிற டீமன் குயினை தூக்கி விட்டுட்டு புதுசா வேற ஏதாவது ஒரு டீமன் கிங் வரப்போறாங்களான்னு கேட்கும்போது இவனுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற டீமன் குயின் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்களை எதிர்த்து நிக்கிறதே யாராலையுமே முடியாதுன்னு சொன்னா, அப்போ ஹீரோ கேட்பான், இந்த மாதிரி கொம்பு இல்லாத ஒரு டீமன் ஒருத்தன் இருக்கிறான், அவங்க இது அடுத்த டீமன் கிங் ஆகிற அந்த வரிசையில இருக்கிறானான்னு கேட்டா, கொம்பு இல்லாத ஒருத்தனை நாங்க டீமனாவே மதிக்க மாட்டோம், அப்படி இருக்கிறவன ராஜாவா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். ஹீரோவுக்கு புரியல, என்னடா இது எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலுமே இவன் இருந்து கரெக்டான பதில் வரலையேன்னு யோசிக்க, அப்பதான் ஹீரோவே ரியலைஸ் பண்றான், ஒருவேளை இவங்களுக்கு அடுத்து வரப்போற அந்த ஒரு ராஜாவை பத்தி இவனுக்கே தெரியல போல, இன்னும் அந்த ராஜாவை இவனே மீட் பண்ணல போல அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை போட்டு தள்ளான்னு இருந்தா, இல்ல இல்ல ப்ளீஸ் வேண்டாம், வேணும்னா உங்களை நான் ராணி கிட்ட கூட்டிட்டு போகட்டா, இந்த மாதிரி டீமன் ராணி கிட்ட நீங்க போய் பேசுறதுங்கிறது யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு, வேணும்னா உங்களை நான் கூட்டிட்டு போகட்டா அப்படின்னு ஹீரோக்கு ஆசை காமிச்சு பின்னாடி வேற ஏதோ ஒரு மான்ஸ்டரை சமன் பண்ணி ஹீரோவை போட்டு தள்ளான்னு இருந்தா, ஹீரோ அதையும் போட்டு தள்ளிட்டு, என்னடே உன் பவரை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுண்டாங்கிற மாதிரி அவனை அப்படியே அந்த லாவாக்குள்ள தள்ளி விட்டாருனா, அந்த லாவால விழுந்தவனால தப்பிக்கவே முடியல. அதான் அவனை சங்கிலி வச்சு கட்டியிருந்திருக்காங்களே, அந்த சங்கிலி கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் லாவால இருந்தாலும் உருகாதாமா. ஸோ அவன் காலி. அது மட்டும் இல்லாம அவன் தான் இந்த மாதிரி ராணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருந்தோம். ஏன் ஹீரோ கொண்டுட்டான் அப்படின்னா, டீமன்ஸோட அரண்மனை எங்க இருக்குதுன்னு ஹீரோக்கு ஏற்கனவே தெரியும். அதான் எதிர்காலத்திலேயே அந்த கோட்டைக்கு போய் தானே டீமன்ஸையே போட்டு தள்ளினா, அண்ட் எதிர்காலத்திலையும் இந்த டீமன் கிட்ட தான் ஆக்சுவலி ஹீரோ அவன் கூட இருக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லி இவனை டார்ச்சர் பண்ணி இவங்கிட்ட இருந்து தான் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு சூசைட் மிஷின் மாதிரி டீமன்ஸோட அந்த அரண்மனைக்கு போயிருந்திருப்பாங்க. ஆகையால் உப்ப இவனை பிடிச்சி விசாரிச்சதுக்கான காரணமே ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு தான். ஆனா எதுவும் கிடைக்கல. பேரலா தியோ அந்த ஃபீமேல் டீமனை போட்டு தள்ள போயிருந்திருப்பான்ல, ஆனா அவளை போட்டு தள்ளாம அவ பின்னாடி அவளை சாப்பிட்றதுக்காக வந்த ஒரு மான்ஸ்டரை போட்டு தள்ளுவானா. அந்த மான்ஸ்டரை பார்க்கும்போது அந்த டீமனுக்கும் ஆச்சரியம் தான், என்னடா இது, ஒருவேளை என் கூட வந்த அந்த மேல் டீமன் அவங்க இது நான் இந்த பேட்டில்ல தோத்துட்டா என்ன சாகடிக்கிறதுக்காக இந்த ஒரு மான்ஸ்டரை அசைன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வருது. எது எப்படியோ இருந்துட்டு போகட்டுன்னு உயிரை காப்பாத்தினதுக்காக தியோவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்ப, திருப்பி ஒரு தடவை இவ கூட சண்டை போட்டே ஆகணும்னு லீசாவும் அந்த எல்ஃபும் பேசிக்கிட்டு இருந்தா. அதுவே தியோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பான், அந்த ஃபீமேல் டீமனை அவ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி போட்டு தள்ளிருன்னு. அதே மாதிரி போட்டு தள்ளுறதுக்கான ஒரு அட்டம்ப்டை தான் பண்ணியிருந்திருக்கான். பட் அதுக்குள்ள இந்த மான்ஸ்டர் குறுக்க வந்துருச்சு. சரி இது ஹீரோவோட பிரச்சனை, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவன் ஃப்ரீயா இருக்க, புதுசாக அவனுக்கு கிடைச்ச ஸ்வாட வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவும் அங்கே கூடிய தான் இருப்பான். அப்போ அவன் கேட்பான், ஆமா அந்த டீமன்ஸை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு. அதுக்கு தியோவோட பதில், வெல் முதல்ல அந்த டீமன்ஸை பார்க்கும்போது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, வெறும் கதை மூலமா தான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன், அதனாலே பயங்கர டெரர் பீஸா இருக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய கற்பனைகள் இருந்துச்சு. அதனால முதல்ல அந்த டீமன்ஸை பார்க்கும்போது அந்த கற்பனை எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பயத்தை உருவாக்குச்சு. ஆனா ஒன்ஸ் அந்த டீமன்ஸ் என்ன பண்ணுது, எப்படி பேசுது, எப்படி சண்டை போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல. ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ற சாதாரண ஒரு மனிதர்கள் மாதிரியான பிஹேவியர்ஸ் தான் அந்த டீமன்ஸுக்கு இருக்கு. ஆகையால் அந்த டீமனை பார்த்து பயப்படுறதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் யூஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவானா. ஹீரோக்கும் இதே மாதிரியான கருத்து தான் இருக்கும். அவன் கட் ஷாட்டா கேட்பான், அந்த டீமன்ஸை பத்தின விஷயம் தெரிய வராத போது அவங்கள பார்த்து பயம் வந்துச்சு. பட் ஒன்ஸ் அவங்கள பத்தின மேட்டர் தெரிய வந்தோடனே அவங்கள பார்த்து இருக்கிற பயங்கிறது போயிருச்சு. இன்னும் சொல்ல போனா பவர்ஃபுல்லா இருக்கிற சாதாரண மனிதர்கள் மாதிரி தானே அவங்களும் அப்படின்னு யோசிக்கிறியான்னு கேட்டா கரெக்டா சொன்னேன்னு சொல்லுவானா. ஹீரோவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா தியோவோட திங்கிங் பேட்டர்னும் ஹீரோவோட திங்கிங் பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கு. என்னதான் வெளியில முட்டாள்தனமா பிஹேவ் பண்ணாலுமே பிரச்சனைன்னு வந்துட்டா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு ஆழமா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒருத்தன் நேத்து கூட அந்த குகையில அந்த டீமனை போக விட்டு இருந்திருப்பான்ல. அப்போ ஹீரோ வந்து திட்டி இருந்திருப்பான், ஏன்டா போக விட்டேன்னு. இல்லப்பா அந்த டீமன் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல மாதிரி தெரிஞ்சாலா, அதனால தான் போக விட்டாங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருந்தாலும் ஹீரோ அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உண்மையாலுமே அந்த ஃபீமேல் டீமன் அவ்வளவு ஆபத்தான ஒரு டீமனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தியோ போட்டு தள்ளியிருந்திருப்பான். சோ தியோவுக்கு அந்த டீமன் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா தெரியல. மேபி ஒரு 300 வருஷமா எந்த ஒரு சண்டையும் போடாம இருக்கிற காரணத்தால எப்படி மனிதர்கள் எல்லாரும் டீமன்ஸ் மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் போயிட்டு அவங்க பாட்டுக்கு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் லேண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த டீமன்ஸுமே அவங்க சொந்த ஊர்ல ஒரு நார்மலான லைஃபை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அதுக்கப்புறம் அந்த எல்ஃபு பிள்ளையும் லீசாவும் நேத்து போட்ட சண்டையில ஏதாவது அடிக்கீது பட்டிருக்கான்னு லோக்கல்ல இருக்கிற டாக்டர்கிட்ட எல்லாம் போய் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்காங்களாமா. எந்த ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஸ்பிரிட்டும் அந்த குட்டி பையனோட அப்பாவை மீட் பண்ணலான்னு போயிருந்திருக்கா. அப்போ அந்த குட்டி பையன் அந்த ஸ்பிரிட் கிட்ட ஏதோ ஒன்று பேசணுங்கிற மாதிரி தனியா கூட்டிட்டு போறான். இந்த கேப்ல ஹீரோவும் அந்த குட்டி பையனோட அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க கிளம்பலான்னு இருக்கிறோம் சார், அதனால தான் உங்ககிட்ட போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வரக்காக வந்திருக்கேன் அப்படிங்கும் போது அவருமே போறதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த செயினை மேக் பண்றதுக்காக ஒரு ரேரான ஒரு மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருப்பான்ல, அது ஹீரோ நிறைய கொடுத்துருப்பான். அதனால நிறைய மெட்டீரியலை வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஆகையால் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு ஒரு கிஃப்டா இருக்கட்டும்ங்கிற மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்வார் ஒன்று கொடுக்குறாரு. அதுவே அந்த குட்டி பையன் இந்த மேஜிக் எல்லாம் வந்து கத்துக்கிற ஒருத்தன் தானே, நம்ம ஸ்பிரிட் வேற ரொம்ப வருஷமா இந்த மேஜிக்ல இருந்த ஒருத்தி. ஆகையால் அவளுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அதனால நீயும் ஹீரோ கூட போய் தான் ஆகணுமா, நீ வேணும்னா இங்க இருந்து எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இனிமே ஃபாஸ்டரா முடிப்பேனே அப்படின்னு கேட்டதுக்கு, வெல் நான் ஹீரோக்கு சொந்தமான ஒருத்தன் அந்த ஸ்வாடு, ஆகையால் என்னால் அவனை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. பிளஸ் உனக்கு ஒன்றும் மூளை இல்லைன்னா நினைக்காத, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. என் உதவி இல்லை அப்படின்னாலும் என்ன நீ பார்க்கல அப்படின்னாலும் நீ கண்டிப்பா பெரிய ஆளா தான் வருவ. ஹீரோ உனக்கு கொடுத்த காசை வச்சுட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி உன்னோட ப்ராஜெக்டை மேம்படுத்துற வழியா பாருன்னு சொல்லுவான். கரெக்டா வெளியில வந்த ஹீரோவுமே அந்த பையனை பார்த்து, டே பையா உன்னை நம்பி தாண்டா காசெல்லாம் கொடுத்துருக்கேன், எங்கேயாவது வீணடிச்சிடாதங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டு கிளம்புறான். ஆனா அடுத்ததாக நம்ம மிராண்டா இருக்கிறாள், அவளையோ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு அவகிட்ட பேசும்போது தான் இந்த மாதிரி ஊரோட கவர்னர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மேட்டர் தெரிய வருது. அப்போ இப்ப யாரா கவர்னர்னா அது அந்த குட்டி பையனோட அப்பா தான். ஆனா அந்த ஆள் ஏத்துக்க மாட்டானே அப்படின்னு ஹீரோ கேட்டா, உண்மைதான் அந்த ஆள் ஏத்துக்கல, ஆனா ஏத்துக்கிற அளவுக்கான ஒரு கண்டிஷனை போட்டு தான் அந்த ஆளை ஏத்துக்க வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆள் கவர்னர் ஆக மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணம், என்னால உட்காந்து இந்த ஆபீஸ்ல பேப்பர் ஒர்க் எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு கத்தி கடப்பாறை செய்யறதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாப்ல. ஆகையால் நீ கத்தி கடப்பாறை வேலையெல்லாம் பாரு, ஆபீஸ்ல இருக்கிற பேப்பர் ஒர்க் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஆனா ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க. முடிவு எடுக்கிறதெல்லாம் நம்ம ஆளுக்கு சர்வ சாதாரணம், நீதி நேர்மை நியாயம் தான். அதனால சரின்னு அந்த குட்டி பையனோட அப்பா இந்த கவர்னர் வேலைக்காக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு, இதை முதலே பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அந்த மிராண்டா யோசிக்கிறேன். சோ இந்த கதைகள்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கேள்வி கேட்பான். ஆக்சுவலி முதல்ல இந்த ஊருக்கு வரும்போது அந்த குட்டி பையன்கிட்ட சில பேர் காசு கொடுத்துட்டு சண்டைக்கு வந்திருப்பாங்கல்ல, நம்ம தீயோ கூட உள்ள இறங்கி காப்பாத்தி இருந்திருப்பான். சோ அப்படி காசு கொடுத்த ஆளுங்க சும்மா ரேண்டமா ஒரு சின்ன பையனை நம்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ மிராண்டா அந்த குட்டி பையனுக்கு காசு தேவை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ தானே வேணும்னே ஊர்ல இருக்கிற வட்டி கூடுற ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவனோட ப்ராஜெக்ட்ல காசை இன்வெஸ்ட் பண்ண வச்சிருந்திருக்க. கண்டிப்பா ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட காசுங்கிறது தேவை வரும். இது சாதாரண ஒரு பிசினஸ் மாதிரி கிடையாது. சோ எப்படியும் அவனுங்க திருப்பியும் வட்டி கேட்டோ இல்ல காசை முதல் கேட்டோ வருவானுங்க, அந்த குட்டி பையன் கூட சண்டை போடுவானுங்க. அப்படி சண்டை போடும்போது உள்ள இறங்கி நம்ம அந்த பையனை காப்பாத்தி அந்த பையனோட மனசுலயும் அவங்க அப்பாவோட மனசுலயும் இடம் பெற்றலாம் நீ நினைச்சதா என்னன்னு கேட்டா, மிராண்டாவோட பிளானே அதுவாதான் இருக்கும் போல. எப்படா இதை கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி ஒரு ஷாக் இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை என் மேலே வைக்கிறையே, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் ஹீரோ கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, சும்மா தோணுச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஹீரோவுக்கு ஏற்கனவே மிராண்டாவை தெரியும், மிராண்டா பயங்கர கால்குலேட்டிவான ஒருத்தி. இருந்தாலும் இதை வச்சு ஹீரோ மிரட்டுறதுக்காகலாம் சொல்லலை, சும்மா போட்டு பார்த்துருப்பான் உண்மையை சொல்கிறாளா இல்லையான்னு. அவள் உண்மையை சொல்லலை, ஆனால் உண்மைதான் என்னன்னு ஹீரோவுக்கு தெரியுமே. ஸோ அதனால பெருசாக அவள் வாயிலிருந்து கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆகையால் இப்போதைக்கு ஹீரோ என்ன சொல்ல வரானா, அந்த குட்டி பையன் ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறானா, எப்படி ஒரு 3 வருஷத்துல அவன் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிடுவான். அது வரைக்கும் நீ அவனை பாதுகாத்தா போதும், இந்த ரோபோட்டை கண்டுபிடிக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில லீக் ஆகாம இருந்தா போதும்னு சொல்லக்குள்ள அவன் கண்டுபிடிக்க முடியும், அவன் வயசுக்கு கண்டுபிடிக்க முடியும், நீ எப்படியா நம்புறன்னு ஹீரோவை பார்த்து திருப்பி ஒரு கேள்வி கேட்டதுக்கு, அவனோட பிசினஸ்ல அதிக காசு போட்டது நான், ஒரு இன்வெஸ்டரா அவன் பிசினஸ் சக்சஸ் ஆகணும் தான் நான் நினைப்பேன், வேற எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த டவுனுக்கு இவங்க வந்ததுலேருந்தே ஏகப்பட்ட கலவரங்கள் வந்து நடந்திருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு. பக்கத்து நாட்டு கூட வேற
சம்பவமாக இருக்குது. ஸோ ஆகையால் பெரிய ஒரு பிரச்சனை காத்திருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டாக பதட்டமாயிட்டு இருந்தா அதுக்கு ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட ஜேர்னி மனிதர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து டீமன்ஸுக்கு எதிராக போராடுறது தான், அதை சரி வரோம் கண்டிப்பாக பண்ணுவோம், நம்பிக்கை மட்டும் வைங்கிற மாதிரி சொல்லி தொடர்ந்து ட்ராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோஸை பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல சேரியட்லாம் ராணி அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க, இளவரசி அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க. ஒரு சேரியட்ல நம்ம ஹீரோவை தவிர மற்ற தியோவா இருக்கட்டும், அப்புறம் இந்த எல்ஃப் லீசான்னு சொல்லி இவங்கெல்லாம் வருவாங்களா, ஜாலியாக கார்ட்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவே ஹீரோ கிட்ட அந்த 5th பெட்டாலியனோட லீடர் மாதிரி ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஏகப்பட்ட கேள்வியா கேட்டு ஹீரோவை வாட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பக்கத்திலே ஒரு வயசானவர் இருக்கிறாருல, அவர் ஒரு மினிஸ்டரா இருக்குமா. ஆனால் அந்த மினிஸ்டருக்கும் இந்த பொம்பளைக்கும் ஆகாது போல, ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களோட பொசிஷனை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்கா கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. ஐயோ இப்போ யாரோட ஜோக்குக்கு சிரிக்கிறதுன்னு தெரியல, ஹீரோ ஒரு மாதிரி பல்ல கட்டிக்கிட்டே கொண்டு இருப்பான். ஸோ இப்போதைக்கு இவங்க வந்து இளவரசியை மீட் பண்றதுக்காக போகல, ராதர் அந்த பக்கத்து நாடு இருந்துச்சுல்ல, ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கிறாங்களா. ஹீரோவுக்கு இந்த அரசியல் எல்லாம் ஈடுபாடு இல்லை, ராதர் இப்போ இருக்கிற எல்லா நாட்டையும் ஒன்று சேர்த்தாகணும், மனிதர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தாகணும், அதனால கண்டிப்பா இந்த இளவரசரை ஃப்ரெண்டு பிடிச்சாகணுங்கிற மைண்ட் செட்ல இருப்பான். பக்கத்து நாட்டை சேர்ந்த அந்த 3 இளவரசர்கள் இருக்கிறாங்கல்ல, அவனுங்க 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அதுல நடுவில் ஒருத்தன் சோம்பலா அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு எந்திரிக்கிறான்ல, ஸோ அவன் பேரு மைசர், அவன் தான் ஒரு முக்கிய புள்ளி. அந்த ஒரு டவுன்ல இவங்க ஊரை சேர்ந்த அம்பாசிடர்ஸை போட்டு தெளிந்து இருப்பாங்கல்ல, அதற்கு காரணம் டீமன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோஸோட நாடு வந்து சொல்லியிருந்திருக்கும். அதை இவங்களால ஏத்துக்க முடியல. ஆனா அந்த மைசர் என்ன சொல்றானா, இல்ல டீமன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் அந்த டீமனை போட்டு தள்ளினது இப்போ ரீசெண்டா அவங்க ஊர்ல இளவரசியை காப்பாத்தின ஒருத்தன் அப்படின்னு ஒருத்தன் பேர் வாங்கிட்டு இருக்கிறான் பாத்தியா, அவனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட இருக்கிறான் இந்த மைசர். ஒரு சில நாட்கள் கழித்து நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அங்க போயிருக்காங்க அப்படிங்கிறக்காட்டி ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா. ஹீரோவும் அந்த பார்ட்டியில கொஞ்சம் டயர்டாகி அப்படியே ஓரமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவை மீட் பண்றதுக்காக அந்த மைசர் வந்திருப்பான். பெருசா இதை பத்தி யோசிக்கவே இல்லை, கிட்ட வந்தோடனேயுமே நீ ரொம்ப திறமசாலின்னு எனக்கு தெரியும், அதனால இனிமேல் எனக்கு கீழே வேலை செய், முடியாதுன்னு சொன்னவங்க இங்கே கழுத்தறுத்து போட்டுருவேன், எப்படி டீல் ஓகேவான்னு கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஹீரோடைய பேபேன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பானா. இதே நேரத்துல டீமன்ஸோட உலகத்துல அந்த ஃபீமேல் டீமன் குயின் கிட்ட போயிட்டு, நீங்க அந்த ஹோலி ஸ்வாட எடுத்துட்டு வர சொன்னீங்க, எங்களால அதை மீட்டு கொண்டு வர முடியல, நாங்க தோத்து போயிட்டோம், அதற்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலுமே நாங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதோட அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. ஸோ இதோட சீசன் 1 முடியுது, சீசன் 2 இன்னும் வரல, வந்தா பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.